ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, சர்வ வல்லமுள்ள தேவனே, சர்வ வல்லமுள்ள தேவனே, சர்வ வல்லமையும் மகா மகத்துவம் உள்ள தேவனே, பராக்கிரமம் நிறைந்த தேவனே, ஒருவராய் அதிசயங்களை செய்கிற தேவனே, வானாதி வானங்களிலே வீற்றிருந்தாலும் அப்பா பிதாவே, சர்வ வல்லமுள்ளவரே, எங்களை சிருஷ்டித்தவரே, பூமியிலே உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற சத்தத்துக்கு உம்முடைய செவியை திறந்து வைத்திருக்கிறவரே, உம்முடைய கண்களை எங்கள் பேரில் பதிய வைத்திருக்கிறவரே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. ஆகையினாலே என்னை நம்பி இருக்கிற உங்களை நான் ஒருபோதும் கைவிடுவதில்லை, சத்ருவின் விருப்பத்துக்கு ஒப்பு கொடுப்பதும் இல்லை. நடந்து போகிற பாதை கோணலாக காணப்பட்டாலும் நடந்து வந்தவை நேர்மையாக இருக்கிறது என்று நடந்து வந்து இப்பொழுது நடக்கிற வழி கோணலாக போயிற்று என்றாலும் கர்த்தராகிய நான் அந்த கோணலான வழியை நேர்மையாக்கி சீராக்கி அதில் என் கரத்தினாலே உன் கரத்தை பிடித்து நடத்துவேன் சொன்னீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ வேண்டிக் கொள்கிற விருப்பத்துக்கும் விண்ணப்பத்துக்கும் சிலவற்றுக்கு பதில் கிடைத்தது, சிலவற்றுக்கு இன்னும் பதில் கிடைக்கல என்று ஏக்கத்தோடு இருக்கிற உனக்கு நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பதில் வரும். ஏனென்றால் நீ என்னை நம்பிக்கொண்டிருக்கிற, என் மேலே நம்பிக்கை வைத்து என்னிலே விசுவாசம் வைத்திருக்கிற, நிச்சயமாக உனக்கு சமாதானமான முடிவு வரும். உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னீர். இப்படியெல்லாம் சொல்லி எங்களை ஆற்றி தேற்றி நாங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் விரும்புகிறதற்கும் மிக அதிகமாக செய்கிற தேவனே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பலவிதமான சூழ்நிலையில் பலவிதமான பாரங்களை சுமந்து கொண்டு பலவிதமான வருத்தங்களோடு, கருத்து வேறுபாடுகளோடு, மனசஞ்சலங்களோடு நிற்கிற பூமி தள்ளாடுகிறதைப் போல சூழ்நிலையில் இருக்கும்போதும் கர்த்தராகிய தேவன் நீர் சொல்லுகிறீர், பயப்படாதே, நீ தள்ளாடுவதில்லை. தள்ளாடுவது போல காணப்பட்டாலும் என் கரத்தை நீட்டி உன்னை ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்துவேன் சொன்னீர். ஆகையினால தான் நாங்கள் இன்றை வரையிலும் சுவாமி ஸ்திரப்படுத்தப்பட்டு நிலை நிறுத்தப்பட்டு இருக்கிறோம். அதற்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். வார்த்தையில் உண்மை உள்ளவர், வார்த்தையில் வல்லமை உள்ளவர், வார்த்தையில் அக்கினி இருக்கிறதுனால உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்களை அழித்து போடுகிறவர். அந்த வார்த்தையில் அக்கினி இருப்பதனால எங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து பாதுகாக்கிறவர். கோடி கோடி ஸ்தோத்திரம் சுவாமி. சர்வவல்லமுள்ள தேவனே, இந்த தேவனிடத்தில் நாங்கள் வந்து இந்த கிருபைகளையெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்கிறதற்கு, இந்த நன்மைகளையெல்லாம் பெற்று இந்த கிருபைகளையெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்கிறதற்கு எங்களுக்கு ஒரு தகுதி வேணும் சுவாமி. அந்த தகுதி என்னவென்றால் உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிற மன்னிப்பு. எங்களுடைய பலவிதமான சூழ்நிலைகளிலே நாங்கள் தேவனை விட்டு விலகி சத்துரு கொடுக்குற ஆலோசனையில் கர்த்தர் எங்களை மறந்துட்டார், கர்த்தர் எங்களுக்கு செய்யலை, கர்த்தர் எப்போது செய்வார் என்று கர்த்தர் பேரில் நம்பிக்கை இல்லாதபடிக்கு கர்த்தர் எங்களுக்கு செய்ய மாட்டார் என்று நாங்கள் சொல்வோமானால் கர்த்தர் இல்லை என்று நாங்கள் மறுதலிக்கிறவர்களாக இருப்போம்னு சொன்னீர் ஆண்டவரே.
கர்த்தர் எங்களுக்கு செய்வார், செய்து முடிப்பார் என்று நாங்கள் சொல்வோமானால், கர்த்தரை நாங்கள் நம்பியிருக்கிறவர்கள் என்பது பொருள் என்று எங்களுக்கு கற்பித்திருக்கிறீர் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தராகிய தேவன் எங்களை மன்னித்து, எங்களுக்கு நன்மை செய்து, எங்களை தூக்கி எடுத்து, எங்களை நிலைநிறுத்தி கர்த்தருடைய நாமத்தை மைமைப்படுத்துகிறவர் என்று நாங்கள் அறிக்கை பண்ணும்போது, எங்கள் தேவன் சர்வ வல்லமையுள்ளவர், சாவாமை உடையவர், சர்வ வல்லமுள்ள தேவன், எங்களுக்கு வல்லமை உள்ளதை செய்கிறவர், வாக்கு பண்ணினதை செய்கிறவர், நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை செய்கிறவர், விண்ணப்பிக்கிறதை செய்கிறவர், கைவிடாமல் காக்கிறவர், கடைசி பரியந்தம் கைப்பிடித்து நடத்துகிறவர், நித்திய ஜீவன் பரியந்தமும் கைவிடாமல் காத்துக்கொள்கிறவர் என்பதை அறிக்கை பண்ணுகிறவர்களாக இருக்கிறோன்னு சொன்னீர் ஆண்டவரே. நாங்கள் அப்படி தான் சொல்கிறோம். அதே மாதிரி எங்கள் உள்ளத்தில் நாங்கள் நம்பி உம்மை இப்பொழுதும் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். நீங்கள் இருக்கிறீர் என்பதனாலும், நீர் எங்களை மன்னிக்கிறீர் என்பதனாலும், நீர் எங்களை தூக்கி எடுக்கிறீர் என்பதனாலும், எங்களை கட்டுகளிலிருந்து விடுவிக்கிறீர் என்பதனாலும், அந்த நம்பிக்கை உமது பேரில் இருக்கிறதுனால தான் உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். உம்மை நோக்கி கூப்பிடுறோம் சுவாமி, எங்களுக்கு இந்த நன்மை செய்யும், விடுதலை செய்யும் என்று. நாங்கள் விழுந்து போன தவறு செய்த காரியங்கள், நீர் கொடுத்திருந்த நல்ல சீரான காரியங்களை இழந்து போனோம், நன்மைகளை இழந்து போனோம். அது எங்கள் சொந்த கருத்து, எங்களுடைய சொந்த எண்ணங்கள், எங்கள் சொந்த நினைவுகள், எங்கள் சொந்த வழிகள். மனுஷர் சில சமயங்களில் நாங்கள் நடந்த வழியை எங்களுக்கு கர்த்தருடைய வழியிலிருந்து விலக்கி, மனுஷருடைய வழியிலும் சத்ருவின் வழியிலும் ஆலோசனை கொடுத்து எங்களை விழத்தள்ளினவை சகலமும் சர்வ வல்லமுள்ள தேவனே. அதை கேட்டு நாங்கள் விழுந்து போனதும், தூக்கி எடுக்க முடியாதபடிக்கு ஒரு மனுஷ கையும் தூக்கி எடுக்க முடியாதபடிக்கு நாங்கள் தவிக்கிறதும், எங்களை தூக்கி எடுக்கிறதுக்கு கர்த்தராகிய தேவன் நீர் பரத்திலிருந்து உமக்கு கரத்தை நீட்டினாலுடைய எங்களை தூக்கி எடுக்க முடியாது சுவாமி. ஆகையினாலே எங்களை தூக்கி எடுத்தரலும் என்று கேட்கிறதற்கும், வேண்டிக் கொள்ளுகிறதற்கும், மன்னியும் என்று கேட்கிறதற்கும், எங்கள் கோணலான வழிகளை மன்னியும் என்று கேட்கிறதற்கும், எங்களுடைய மேட்டுமையான எண்ணங்களை மன்னியும் என்று கேட்கிறதற்கும், தவறுதலான ஆலோசனை கேட்டு கெட்டு அழிந்து போனோம் என்று மன்னியும் என்று கேட்கிறதற்கும் வந்திருக்கிறோம் சுவாமி. சர்வ வல்லமுள்ள தேவனே மன்னிப்பீராக, சர்வ வல்லமுள்ள தேவனே மன்னிப்பீராக, சர்வ வல்லமுள்ள தேவனே மன்னிப்பீராக, சர்வ வல்லமுள்ள தேவனே மன்னிப்பீராக, சர்வ வல்லமுள்ள தேவனே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை ஊற்றி மன்னித்து பரிசுத்தப்படுத்துவீராக. சர்வ வல்லமுள்ள தேவனே பரத்திலிருந்து உம்முடைய வல்லமை உள்ள கரத்தை எங்கள் பேரிலே நீட்டி எங்களை மன்னித்து தூக்கி எடுத்து நிறுத்தி எங்களை நிலைவரப்படுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த பயன்படுத்துவீராக. எங்களை விட்டு பிரியாமல் இருப்பீராக. அப்பா பிதாவே, நாங்கள் இழந்து போனவை உண்டு. நாங்கள் இழந்துட்டோம், இவ்வளோ நாட்களாக கேட்குறோம், வருஷங்களாக கேட்குறோம், இன்னும் எங்களுக்கு கிடைக்கல என்பதனால உம்மை விட்டு விலகி போகாதபடிக்கு சுவாமி, நாங்கள் உம்மண்டையிலே வந்து உம்முடைய பாதத்தில் சர்வ சாஷ்டாங்கமாய் விழுந்து, சர்வ வல்லமுள்ள தேவனே எங்களுக்கு செய்வீராக, எங்களுக்கு செய்வீராக. நாங்கள் இழந்து போனதை எங்களுக்கு தருவீராக. எங்களை மன்னிப்பீராக. நாங்கள் இழந்து போனதை எங்களுக்கு தருவீராக. எங்களை மன்னிப்பீராக. நாங்கள் இழந்து போனதை நீர் எங்களுக்கு தருவீராக. உம்முடைய வாக்குத்தத்தம் ஆண்டவரே, சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் உம்முடையவர்களாக இருக்கும்போது உம்மை பற்றி கொண்டு இருக்கிறவர்களாக எல்லா நேரத்திலும் சுவாமி, எல்லா காலத்திலும் கர்த்தர் பேரிலே நம்பிக்கையாக இருக்கும்போது சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்களை மன்னித்து பராமரித்து பாதுகாத்து நாங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் விரும்புகிறதற்கும் மிக அதிகமாக செய்ய வல்லமை உள்ள தேவனமாக இருக்கிற மகா பெரிய தெய்வக்காக ஸ்தோத்திரம். ஆகையினாலே உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. இதோ பச்சை கிளிகளும் வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் முசுக்கட்டை பூச்சி பட்சித்து போட்ட வருஷத்தின் பலனை உங்களுக்கு நான் திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அது எத்தனை வருஷம் பட்சித்து போட்டதோ
அத்தனை வருஷத்தின் பலனை உங்களுக்கு நான் திரும்ப கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறீர். என் ஜனங்கள் சம்பூரணமாய் புசித்து உண்டு குடித்து நான் கொடுக்கிற ஆசீர்வாதத்தினாலே திருப்தியாகி என் நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ்வார்கள். நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன், அவர்கள் எனக்கு ஜனமாய் இருப்பார்கள் என்று சொன்னீரப்பா. இந்த பாக்கியத்தை எல்லாம் நீர் செய்வீர் என்று உம்மை நம்பி இந்த இடத்துல நாங்கள் வந்து சேர்ந்திருக்கோம் சுவாமி. அதை நம்பி நாங்கள் உம்மிடத்தில் வந்திருக்கிறோம். நம்பினவர்களை வெட்கப்படுத்தாமலும் ஏமாற்றாமலும் நம்பினவர்களுக்கு செய்யாமலும் போகிற தேவன் இல்லை. நம்பி வந்திருக்கிற எங்களுக்கு நீர் மன்னிப்பை கொடுத்து நாங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கும் விரும்புகிறதுக்கும் மிக அதிகமாக செய்கிற தேவன் ஆண்டவரே. உபவாசத்திலும் ஜெபத்திலும் உம்முடைய சமூகத்துக்கு வருகிற பிள்ளைகளை தங்கள் ஆவியை ஒடுக்கி ஆண்டவரே கர்த்தரிடத்தில் வந்து தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறும்படிக்கு செய்து உம்முடைய இரத்தம் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி நீதிமான்களாக்குகிறதற்கு, உம்முடைய தயவை பெறுகிறதற்கு, உம்முடைய கிருபையை பெறுகிறதற்கு, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறதற்கு தகுதி உள்ளவர்களாய் ஆக்கும்படிக்கு உம்முடைய பாதப்படியில் வந்திருக்கோம் சுவாமி. எங்களுக்கு அந்த நன்மையை செய்து கைவிடாமல் காத்துக்கொள்வீராக. இந்த எல்லா நன்மையும் ஆண்டவரே நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த எல்லா நன்மைகளும் வேண்டிக்கொள்ள தெரியாத நன்மைகளும் செய்து அத்தனை பேருடைய உபவாசத்தை நீர் கனப்படுத்தி அத்தனை பேருடைய வேண்டுதலை நீர் ஆண்டவரை கனப்படுத்தி அத்தனை பேருடைய விண்ணப்பத்தை நீர் கனப்படுத்தி பதில் கொடுத்து மன ரம்யமாக ஆண்டவரை சமாதானத்தில் சந்தோஷத்தில் அந்த வேண்டுதலின் பதில் கிடைத்ததுனால உம்மை துதித்து ஸ்தோத்திரித்து போற்றி வாழ்த்தி வணங்கி உம்மோடு கூட கரம் பிடித்து வாழ கிருபை செய்வீராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்குறோம் சுவாமி. செய்தரலாம். சர்வ வல்லமுள்ள தேவனே, உம்மை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளாக நாங்கள் எங்கள் விண்ணப்பத்தை எல்லாம் உம்முடைய சமூகத்தில் வச்சோம். உம்மை துதித்தோம் ஸ்தோத்திரித்தோம். எங்களை மன்னியோன்னு கேட்டோம். எங்கள் விண்ணப்பத்தை எல்லாம் வச்சுருக்குறோம். நீங்கள் எங்களுக்கு செய்வீர். எங்கள் உபவாசத்தை கனப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் உபவாசத்தை நீர் கனப்படுத்தி எல்லாவற்றுக்கும் நீர் பதில் கொடுத்தரலாம் சுவாமி. இப்பொழுதும் அப்பா பிதாவே, எங்களை எந்த வார்த்தையினாலே நீர் தேற்றி அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படியே செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர் என்பதை அப்பா பிதாவே நாங்கள் புரிந்து அதை நம்பி அதன்படி வாழ்ந்து வளம் பெற கிருபை செய்யுங்க சுவாமி. நாங்கள் வசனத்தை வெறும் கேட்கிறவர்களாய் மட்டும் இராதபடிக்கு வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க கிருபை செய்யுங்க சுவாமி. வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாக அதன்படி செய்கிறவர்களாக இருந்தால் நீர் எங்களோடு கூட இருப்பீர் ஆண்டவரே. அதன்படி செய்து உம்முடைய நாமத்தை மைமைப்படுத்தும்படிக்கு கிருபை செய்வீராக. துதிகன மகிமையை உமக்கே செலுத்துகிறோம் சுவாமி. அங்கீகரித்துக்கொள்ளும். இந்த எல்லா விண்ணப்பங்களையும் அப்பா பிதாவே உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம். நீர் ஆண்டவரே இந்த விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு பதில் கொடும். இப்பொழுது நீர் வாரும் பரிசுத்த ஆவியானவரே, நீர் பேசும், நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க கிருபை செய்தரலாம். அதன்படி வாழ கிருபை செய்தரலாம். இந்த எல்லா விண்ணப்பங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாதம் பணிந்து தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தருடைய நாமத்தினாலே திரும்பவும் அவருடைய கிருபையும் இரக்கமும் பராமரிப்பும் பாதுகாப்பும் நமது பேரில் இருந்து நம்மை அவரை ஆராதிக்கும்படிக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஜெபத்தில் நம்ம நல்லா ஊன்றி கவனித்திருப்போமானா கர்த்தர் சொன்ன வார்த்தை, கர்த்தர் இருக்கிறார் செய்வாருன்னு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இங்கே வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்கே செய்ய போகிறாரு, இத்தனை நாள் ஆயிடுச்சு, எத்தனையோ நாள் நம்ம கேட்டுட்ருக்குறோம். அவர் எங்கே செய்ய போகிறாருன்னு மனசில் நினச்சா கர்த்தர் இல்லவே இல்லைன்னு மறுதளிக்கிற மாதிரி ஆகிடுமா. கர்த்தரே இல்லை அப்படின்னு சொல்லி மறுதளிக்கிற மாதிரி ஆகிடும். ஆகையினால் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காலத்திலும் நன்மையான காலத்திலும் இன்னும் பதில் கிடைக்காத காலத்திலும் சகல காலத்திலும் கர்த்தராகிய தேவன் இருக்கிறார், செய்வார். அவர் சமூகத்துக்கு நம்பி வந்திருக்கிறோம். அவர் கட்டாயமாக செய்வார். அப்படி சொல்லும்போது கர்த்தர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர், அவர் வல்லமை உள்ளவர். அவருடைய வல்லமைக்கு எதிராக ஒருவரும் நிற்க முடியாது. எந்த மனுஷனோ எந்த சக்தியோ எந்த அதிகாரமோ எந்த ஆணவமோ
இல்லை அதிகாரத்தில் இருக்கிற அதிகாரத்தை களவாடி வைத்து கொண்டு இருக்கிற சாத்தானோ அவனுடைய சேனைகளோ யாரும் கர்த்தருடைய வல்லமைக்கு விரோதமாக என்ன செய்ய முடியாது? கிரியை செய்ய முடியாது. அவரை மேற்கொள்ளவும் முடியாது. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். ஏதோ காரணத்தினால நம்முடைய தப்பிதங்கள் சிலதை தொடர்ந்து மன்னிச்சுட்டே இருந்தாருன்னா கர்த்தர் மன்னிக்கிறவராக தானே இருக்கிறாருன்னு தொடர்ந்து தப்பு செய்கிறவங்களா ஆகிடுவோம். ஆகையினால சில நேரம் மன்னிக்கிறதுனால நம்ம பழைச்சிருக்கிறோம். நமக்கு கொடுக்கறதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு காலதாமதமானாலும் கர்த்தர்கிட்டேருந்து வந்துடும். அந்த தாமதமாக இருக்கிற காலத்தில் நம்ம கர்த்தரை விசுவாசித்திருக்கும்போது கர்த்தர் நம்மிடத்தில் இருக்கிற சில காரியங்கள், வேண்டாத காரியங்கள் எடுத்து போட்டு கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக அவரை சந்தோஷப்படுத்துகிற, அவர் விரும்புகிற காரியங்களை நாம் செய்யும்படிக்கு நமக்கு கற்றுக் கொடுப்பாராம். ஆகையினால அநேக காரியங்களுக்கு பதில் உடனுக்குடன் என்ன செய்திருக்காரு? கொடுத்துருக்கிறாரு. சில காரியங்களுக்கு பதில் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் இப்படி நம்மை தொடர்ந்து தப்பில் விழுந்துராதபடிக்கு பாதுகாக்கிறதுக்காக நமக்கு ஒரு போதனை கொடுக்கறதுக்காக ஒரு காலதாமதம். அந்த காலதாமதமும் கர்த்தருடைய கரத்தில் வச்சு பாதுகாக்கப்பட்டு கொண்டே இருக்குது. காலதாமதத்தில் நம்ம கஷ்டப்படுற ஒவ்வொருவருடைய கஷ்டத்தையும் கர்த்தர் தம்முடைய கண்களை நமது பேரில் வைத்து பாதுகாத்து அந்த தொல்லையும் கஷ்டமும் நம்மை அழிச்சிடாதபடிக்கு கர்த்தர் அதை அழித்து நம்மை பாதுகாத்து கொண்டு வருகிறாராம். முற்றிலுமாய் விடுவித்து காக்கும் பரியந்தம் கர்த்தராகிய தேவன் கைவிடுவது இல்லை. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னை கைவிடுவது இல்லை என்ற நம்பிக்கையில் நம்ம வாழணுமா. இப்போ நமக்கு கர்த்தர் கொடுக்குற வசனம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தின் வார்த்தையை சொல்லி அதன்படி நான் உங்களுக்கு செய்வேன் நமக்கு கற்பித்து கொண்டே வராரு. எந்த பகுதியில் நம்மோட பேசுகிறாரு? எசேக்கியேலின் புஸ்தகம். வெரி குட். 36ஆம் அதிகாரம். 36ஆம் அதிகாரத்தில் எத்தனையாவது வசனம்? 11ஆம் வசனத்தில் இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். இந்த வசனத்தில் கர்த்தர் ஒவ்வொரு முறையும் நம்மோட பேசிட்டு வர்றது என்னென்னா, எதனாலே நமக்கு சீர்கெட்டு போகிறது, எதனால் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற செம்மையான வாழ்வு, நன்மையான வாழ்வு எதனால் சீர்கெட்டு போகிறது. அவர் நன்மையானதை தான் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அந்த நன்மையானதை நம்மால் என்ன செய்ய முடியல? காத்துக்கொள்ள முடியலை. காத்துக்கொள்ள முடியாதனால சத்ருவின் ஆலோசனை கேட்டு நம்ம அந்த நன்மையை இழந்து போகிறோம். அப்போ அந்த நன்மையை இழந்து போனால் மனுஷன் சீர்கெட்டு போகிறான். நன்மையானதை கையில் வச்சுருக்கும்போது தேவன் கொடுத்ததை துன்மார்க்க ஆலோசனை கேட்டு அதை இழந்துட்டோன்னா வாழ்க்கை சீர்கெட்டு போகிறது. சீர்கெட்டு போன அந்த வாழ்க்கைக்கு சீர்படுத்தும் என்று கேட்டால் எந்த மனுஷனாவது சீர்படுத்த முடியுமா? சீர்படுத்த முடியாது. யார் தான் சீர்படுத்துவார்? கர்த்தர் ஒருவர் தான் சீர்படுத்துவார். அப்போது சீர்படுத்த போகும்போது கர்த்தர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் பாதத்தில் சர்வ சாஷ்டாங்கமாய் விழுந்து, ஆண்டவரே நீர் எங்களுக்கு நன்மை கொடுத்துருக்கிறீரு, ஆனால் எங்கள் சொந்த கையினால் அதை என்ன பண்ணிட்டோம்? இழந்துட்டோம். நாங்கள் அதை இழந்ததுனால திரும்ப எங்களுக்கு அதை நீர் கொடுக்கணும்னு கேட்குறதுக்கு வந்திருக்கோம். சர்வ சாஷ்டாங்கமாய் உங்கள் பாதத்தில் விழுந்துக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு நன்மை செய்யணும்னா மன்னியும். மன்னிக்கிறது, தேவன் நமக்கு மன்னிக்கிறது மகா பெரிய நன்மையாக கர்த்தரிடத்துலேருந்து வருகிற முதல் பெரிய நன்மை மன்னிப்பு. அந்த மன்னிப்பு நமக்கு கிடைக்கலைன்னா அழிஞ்சு போயிடுவோம். மன்னிப்பு கிடைக்காவிட்டால் அழிஞ்சு போயிடுவோம். நம்ம பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், பொல்லாப்புக்கள் எல்லாம் தேவனுக்கு விரோதமாய் செய்கிற காரியங்கள், நமக்கு நாமே விரோதமாய் செய்து கொண்ட பாவங்கள், நம்ம அயலாருக்கு விரோதமாக செய்த பாவங்கள் எல்லாமே
தேவனுக்கு விரோதமான பாவங்கள். கர்த்தர் அதை மன்னிக்கலைன்னா ஒருவனும் பூமியில் நன்மையை பெற்று வாழ முடியாது. ஆகையினால தேவன் கொண்டு வந்த அந்த பெரிய மன்னிப்பு என்பது மனுஷனுக்கு செய்த பெரிய நன்மை. இந்த மன்னிப்பை யாருமே கொடுக்க முடியாது, யாராலும் கொடுக்க முடியாது, எந்த மனுஷனாலும் கொடுக்க முடியாது. மன்னிப்பை எந்த கடையிலையும் போய் வாங்க முடியாது. எந்த கடையில் விற்பாங்க மன்னிப்பு? விற்க மாட்டாங்க. ஆமாம், பெரிய மன்னிப்பை கர்த்தராகிய தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அரசாங்கத்தில் கூட தப்பு செய்துட்டாங்கன்னா ஒரு தண்டனை இருக்குது, அது சிறை தண்டனை இருக்குது. அதுக்கு ஒரு பெனால்ட்டி கட்டணும், ஒரு நஷ்ட ஈடு கொடுக்கணும், ஒரு பணத்தொகையை கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பணத்தொகை இல்லை கட்டுறதுக்குன்னா சிறையில் வச்சுருப்பாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி பாவத்தை மன்னிக்கிறதுக்கு நம்மகிட்ட பணம் கேட்கறது இல்லை. எவ்வளோ பெரிய நல்ல தேவன் பார்த்தீங்களா? அரசாங்கம் அதிகாரிகள் தப்பு செய்தவங்களை மன்னிக்கிறதுக்கு தண்டனை செலுத்தணும், பெனால்ட்டி ஃபைன் போடுவாங்க, அதை செலுத்தணும் பாவ மன்னிப்பை பெறுறதுக்கு. அது செலுத்தலைன்னா அந்த சிறைவாசம் அனுபவிக்கணும். இது ரெண்டும் இல்லாமல் ஏசாமி நம்மக்கிட்ட இருக்கிற காசு கேட்காம, நம்ம சிறையில் அடைக்காமல், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின ரத்தம் நம்ம அந்த விலையை கொடுத்துருச்சான். எவ்வளோ பெரிய விலை கொடுக்கணுமோ அவ்வளோ பெரிய விலையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கொடுத்ததுனால பெரிய பணமாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஆட்டு ரத்தத்தை வேணால் விலைக்கு வாங்கலாம், ஆண்டவருடைய ரத்தத்தை விலைக்கு வாங்க முடியுமா? வாங்க முடியாது. விலை கொடுத்து வாங்க முடியாத விலையேற பெற்ற அந்த இரத்தத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தி, உனக்கு உன்னுடைய பாவ தண்டனையை நான் எடுத்துக்கிட்டேன், என் இரத்தத்தை அதுக்கு ஃபைன் நான் தண்டனையினுடைய ஈடாக கொடுத்துருக்குறேன், உன்னை மன்னிக்கிறேன், இனி பாவம் செய்யாமல் வாழ்ந்துரு. இது வரைக்கும் எப்படி என்ன பாவம் எல்லாம் செய்திருக்கிறியோ அந்த பாவங்களினாலே நீ நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு தடையாக இருக்கிறதோ அந்த பாவங்களையெல்லாம் இனி ஒருபோதும் என்ன செய்யாமல் வாழ்ந்துரு. நீ செய்யாமல் வாழ்ந்திருப்பது தான் நீ எனக்கு செய்கிற பெரிய நன்மை. கர்த்தர் நமக்கு மன்னிப்பாகிய பெரிய நன்மையை அவர் ரத்தத்தினால கொடுத்துருக்காராம். நம்மகிட்ட ஒரு நன்மை செய் என்று சொல்கிறாராம். அந்த நன்மை என்ன? திரும்ப அந்த பாவத்தை என்ன செய்யாத. நாம் மன்னித்த பாவத்தை திரும்பவும் நினச்சும் பார்க்காத, செய்யவும் செய்யாத. அப்படி வாழ்ந்தாயானால் அது உனக்கு நன்மை. நான் கொடுத்துருக்கிற நன்மையாகிய மன்னிப்பு உனக்கு நிலைத்து நிற்கும். நீ உனக்கு நன்மை செய்து கொள்கிறாய். இதுவரைக்கும் நீ உனக்கு தீமை செய்து கொண்டாய், இப்பொழுது நீ நன்மையை செய்து கொள்கிறதற்கு நான் மன்னித்த பிறகு அந்த மன்னிப்பில் நிலைத்திருக்கிறதற்கு எந்தெந்த பாவங்களிலே வாழ்ந்தாயோ அந்த பாவத்தை நீ செய்யாதபடிக்கு உன்னை எச்சரிக்கையாய் காத்துக்கொள். அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்குற நற்சீர். அந்த மன்னிப்பு அவருடைய இரத்தத்தை சிந்தி நமக்கு மன்னிப்பை கொடுத்து திரும்ப இந்த தவறை செய்யாதே என்று நம்மை காத்து கொண்டு வருகிற அந்த வாழ்க்கை, அந்த மேலான பாக்கியம் கர்த்தர் கொடுக்குற நல்ல சீர். சீர்கெட்டு போன நமக்கு, பாவம் செய்து சீர்கெட்டு போன நமக்கு நல்ல சீரை கர்த்தராகிய தேவன் கொடுக்குறாராம். அந்த வசனத்தை வாசித்துட்டு நம்ம இந்த நல்ல சீரை இழந்து போனவங்களும் கர்த்தரிடத்தில் கேட்டபோது கர்த்தர் அந்த நல்ல சீரை திரும்பி கொடுத்த ஒரு சம்பவத்தையும் நம்ம அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கி எசேக்கியேலின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பலுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகச் செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஆமேன், ஆமேன். முந்தின காலத்தில் நான் கொடுத்த அந்த நன்மைகளெல்லாம் நீங்கள் இழந்துட்டதுனால அதை திரும்பவும் நான் உங்களுக்கு கொடுக்கணும். நீ எங்கள் பாதத்தில் வந்து விழுந்து
கெஞ்சி கேட்குறேன், மன்னியோன்னு. நீ மன்னிப்பை பெற்றால்தான் நீ இழந்து போனதை திரும்பவும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம் வேத புஸ்தகத்தில். ஏன் வேத புஸ்தகத்தில் இதெல்லாம் எழுதி வச்சுருக்குறாங்கன்னா, நாமும் அப்படி தப்பு செய்திடக்கூடாது, நாமும் பாவத்தில் விழுந்துடக்கூடாது. நாமும் தேவன் மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு, தேவன் நல்லவர்ப்பா, என்ன தப்பு பண்ணாலும் போய் அவர் பாதத்தில் விழுந்துட்டோன்னா மன்னிச்சுட்டு நமக்கு என்ன செய்திருவார், உடனே நன்மை செய்திருவாருன்னு தேவனை கிள்ளுக்கெறியாக நினச்சிடக்கூடாது. நான் போய் கேட்டால் அவர் செய்வார், அதனால் நான் தப்பு என்ன பண்ணுவேன், செய்துகிட்டே இருப்பேன். நான் தப்பு செய்துக்கிட்டே இருப்பேன். வேண்டாத தேவனுக்கு எது வேணாமோ அதை நான் செய்துக்கிட்டே இருப்பேன். போய் ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னா மன்னிச்சிடுவார். அப்படி செய்யக்கூடாது இல்லையா? அவருடைய சொந்த ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனம் அப்படி தான் தப்பு செய்தாங்களாம். அவருக்கு பிடிக்காத 2 காரியம், அந்த 2 காரியத்தையும் செய்தாங்க. பிடிக்காத காரியம் நிறைய இருக்குது, அதில் முக்கியமான 2 காரியம். ஒன்று விக்கிரக ஆராதனை, இன்னொன்று வேசி மார்க்கம், விபச்சாரம். ஆணானாலும் பெண்ணானாலும் வேசி மார்க்கத்துக்குள்ளே போகாதபடிக்கு அந்த அவயவங்கள் காக்கப்பட வேண்டும். அதான் பரிசுத்த அவயவம். அந்த பரிசுத்த அவயவத்தை மற்றவர்களோட, தன் சொந்த கணவனோட, சொந்த மனைவியோட இல்லாமல் பரஸ்திரீகளோட, பரபுருஷர்களோட, பலவிதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கிறவர்களோட அதை பகிர்ந்து கொள்வார்களானால், அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பார்களானால், கர்த்தருக்கு பிடிக்காத பாவம். அப்படி செய்கிறவர்கள் எரி நரகத்துக்கு தான் போவாங்க. ஒருவேளை அது தெரிஞ்சு நான் அப்படி செய்துட்டேன், பரஸ்திரீ பின்னால் போனேன், பரஸ்திரீயின் இடத்துல நான் பரிசுத்தமாய் வைக்க வேண்டிய என்னுடைய ஆண் அவயவங்கள், பெண் அவயவங்களை நான் தீட்டுப்படுத்தினேன், கரைப்படுத்திட்டேன். அப்படி கரைப்படுகிறதுனால பிறக்கிற பிள்ளைகள் கரைப்பட்ட பிள்ளைகள். அந்த கரைப்பட்ட பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமான பிள்ளைகளாக இருக்க முடியாது. ஆகையினால தான் எனக்கு பரிசுத்த பிள்ளைகளை நான் சிருஷ்டிப்பேன். அவங்க என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்தப்படுத்தி என்னில் நான் கொடுக்குற நன்மை பெற்று வாழ்ந்து வருவார்கள்னு தான் நான் சிருஷ்டித்தேன். ஆனால் நீ உன்னுடைய ஆண் பிள்ளை பெறுகிற உறுப்புகளையும், ஆண் உறுப்புகள் பெண் உறுப்புகளை தீட்டுப்படுத்தி கொள்வீர்களானால் நீங்களும் எரி நரகத்துக்கு தான் போவீங்க, உங்கள் பிள்ளைகளும் எரி நரகத்துக்கு தான் போவாங்க. ஒரு வேளை இது தவறு, இப்படி தவறுனால பிறந்த பிள்ளை ஏன்னா அந்த பிள்ளை உணருமானால், அந்த தவறு செய்த ஆண் மகனும் பெண் மகளும் உணர்ந்து கர்த்தரிடத்தில் வந்து, அந்த பிள்ளையும் நான் அங்கே தப்பு பண்ணிட்டோம், தப்புனால் பிறந்த மகன் நான், தப்புனால் பிறந்த ஒரு மகள் நான், ஆண்டவரே என்னை நன்மையானதை செய்யும்படிக்கு, பரிசுத்த பிள்ளைகளை பெற்றெடுக்கும்படிக்கு என்னுடைய அவயவங்களை நீர் சிருஷ்டித்தீர். நான் விபச்சாரமோ வேசி மார்க்கமோ செய்து அசுத்தமான காரியத்துக்குள்ளே பிரவேசித்து என்னை தீட்டுப்படுத்தி கொண்டேன், உமக்கு விரோதமாக செய்துட்டேன், என்னை மன்னிங்க ன்னு கேட்டால் மன்னிப்பார். அதை கேட்காம இருந்தால், அவங்க மன்னிப்பை கேட்டு கர்த்தரிடத்தில் தான் மன்னிப்பை பெறும் பரியந்தம் தண்டனைக்குள்ளாக சிதற அடிச்சிடுவாராம். சொந்த தேசத்திலேருந்து விரட்டி அடிச்சிடுவாராம். சொந்த தேசத்துலேருந்து யார் விரட்டி அடைப்பாங்கன்னா, அந்நியர்கள் வருவாங்க, அந்நிய தேசத்து ராஜாக்கள் வருவாங்க, அதிகாரிகள் வருவாங்க. அவங்க அவன் தப்பு செய்தவர்களுடைய வாசஸ்தலத்தை எடுத்துக்கொள்வாங்க. அந்த வீட்டில் இருக்க மனுஷரை, ஆண்கள் பெண்கள் சின்ன குழந்தைங்க முதல் கொண்டு கொன்று போடுவாங்க. சிலரை சிறை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, வேலைக்காரராக அடிமையாக கொண்டு போய் வச்சுப்பாங்க. இப்போ நம்ம உலகத்தில் நடக்கிற செய்தியை கூட நம்ம கொஞ்சம் நினைவுபடுத்தணுன்னா, இஸ்ரவேலுக்கும் காசாவுக்கும் யுத்தம் நடந்துட்டுருக்குது. இப்போ அதில் யுத்தம் நடக்கிறதுனால அங்கே போடுற பாம்பு, பூமியில் அவங்க கட்டி வச்சிருக்கிற வீடு வாசல் சொத்து சுதந்திரம் எல்லாம் நஷ்டமாகி
அந்த இடத்துல இல்லாமல் ஓடி போகிறாங்க. எங்களை காப்பாற்றுங்க, உயிர் தப்ப ஓடி போகிறாங்க. அதுபோல் தன்னுடைய சொந்த ஜனமே தப்பு செய்த போது அது மாதிரி அந்நிய ராஜாக்கள் கையில் கொடுத்து ஓடி போகும்படி விட்டுட்டாராம். எத்தனை வருஷம் மன்னிக்காமல் இருந்தாராம்? 70 வருஷம் மன்னிக்காமல் இருந்தாராம். எத்தனை வருஷம்? யார் அந்த ஜனம்? அந்த ஜனம் யாருக்கு சொந்தம்? தேவனுக்கு சொந்தம். இன்றைக்கி நாமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால பிறந்த தேவனுக்கு சொந்தமானவங்க. அப்படிப்பட்ட தப்பிதங்களை நம்ம செய்தோம்னா நம்மையும் என்ன செய்யணும்? அதே மாதிரி தண்டிக்கணும். அப்போ எத்தனை வருஷத்துக்கு நமக்கு மன்னிப்பு கிடைக்காது? 70 வருஷத்துக்கு கிடைக்காது. 70 வருஷம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம உடனே கர்த்தாவே நாங்கள் பண்ணது தப்பு, நான் பண்ணது தப்பு, என் கணவன் பண்ணது தப்பு, நான் பண்ணது தப்பு, என் மனைவி பண்ணது தப்பு, பிள்ளைங்க பண்ணது தப்பு, நீங்கள் தயவுசெய்து எங்களை மன்னிங்க மன்னிங்க மன்னிங்கன்னு இன்றைக்கி நமக்கு இயேசு கிறிஸ்துவை கொடுத்துருக்கிறாரு மன்னிப்பு, இரக்கத்தோடு பெற்றுக்கொள்கிறதற்கு. அவங்களுக்கு அப்போது ஆடு மாடு தான் பலி செலுத்தணும். அவங்க ரத்தம், ஆடு மாடு ரத்தம் தான். இன்றைக்கி விலையேறப்பெற்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு. இந்த ரத்தம் மன்னிங்க மன்னிங்கன்னு பிதாவின் இடத்துல வேண்டிக் கொண்டு இருக்கிற இந்த ரத்தம், இந்த ரத்தத்தினால நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக விடுதலை ஆகிறோம். நம்ம செய்த தப்பிதத்துக்கு சில நேரம் பாருங்கள், சில வருஷங்கள் கடந்து போகும்போது இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சேன்னு சொல்கிறோம். இதை லகுவாக்கி கொடுக்க முடியும் கர்த்தரால். அதை சீக்கிரமாக கர்த்தர் விடுதலை ஆக்குனா திரும்பி கர்த்தர் நம்மளை 3 வருஷத்தில் விடுவிச்சிருவார், 2 வருஷத்தில் விடுவிச்சிருவார், 1 வருஷத்தில் விடுவிச்சிருவாருன்னு தொடர்ந்து மனுஷன் என்ன செய்வானா? தப்பு செய்வான், தப்புலேயே இருப்பான், தப்பு செய்துட்ருப்பான். ஆகையினால அவர் கோபம் தீர்ற வரைக்கும் மனுஷராக நம்ம உணர்ந்து கொண்டு திரும்ப அந்த தப்பிதத்துக்குள்ளே போகாதபடிக்கு நம்மை காத்து கொள்ளுகிறதற்கு ஒரு காலகட்டம் வச்சுருக்கிறாராம். இதே தேவ ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ஏசாமியை சிலுவையில் அரைஞ்ச பிறகு நாங்கள் அரைஞ்சிட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க, எங்கள் பிள்ளைங்களை மன்னிச்சிருங்கன்னு கேட்டிருந்தா மன்னிப்பு பெற்றிருப்பாங்க. நாங்கள் கொன்னது, ஏசாமியை கொன்னது நியாயம். ஆகையினால நாங்கள் என்ன செய்கிறோம்? இந்த இரத்த பழி வருமானா அது எங்கள் மேலேயோ எங்கள் பிள்ளைங்க மேலேயோ வரட்டும். நாங்களாம் அவங்க பிள்ளைங்களுக்கு என்னத்தை சம்பாதிச்சு வச்சுருக்குறாங்க பெற்றோர்? இரத்தப்பழியை சம்பாதிச்சு வச்சுருக்குறாங்க. ஆகையினால கர்த்தர் அவங்கள செதறடித்த போது பூமியிலேருந்து அவங்க தேசமே இல்லாதபடிக்கு அழிஞ்சு போகும்படிக்கு பண்ணாராம். எத்தனை வருஷம் அந்த தண்டனையில் அவங்கள வச்சாங்கன்னா 1948 வருஷம் வச்சுருந்தாராம். என்ன ஆகிறது நம்மெல்லாம்? ஒருத்தனுக்கு 100 வயசு வாழ்வானான்றதே நம்பிக்கை இல்லை. 1000 வருஷம்னாலே 10-100 வருஷம். ஆமாவா இல்லையா? பயந்து வருது. கரெக்டு. 900 சொல்லும்போது 900, இது 10-100, அது 900, அடுத்தது 48 வருஷம்னா அது அரை வருஷம், 100. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 100, 900, 1900, 1900க்கும் அரை 50 வருஷம். இந்த தண்டனையை கர்த்தர் கொடுத்தாருன்னா எத்தனை பேர் உயிரோடு இருப்பாங்க? தப்பு செய்தவங்க இருந்திருப்பாங்களா? இறந்துருக்க மாட்டாங்க. அது சும்மா தோராயத்துக்கு சொல்கிறேன். 100 வருஷம்னு 50 வருஷம், 40 வருஷம், 30 வருஷம், 80 வருஷம், 100 வருஷம்னு எந்தெந்த வருஷமே இல்லாத போவாங்கன்னு தெரியாது, வாழ்வாங்கன்னு தெரியாது. அவங்க போயிடுவாங்க. எதில் போவாங்க? இரத்த சாபத்தை வாங்கி கொண்டு மரித்து மண்ணறைக்கு போவாங்க. அடுத்தது அவங்க பெற்று வச்சுட்டு போயிருக்காங்க பாருங்கள் பிள்ளைங்க, அவங்க மேலே வரும் அந்த சாபம். அதை அனுபவித்து அவங்க பெற்ற பிள்ளைகளுக்கு சாபத்தை வச்சுட்டு அவங்க மரித்து மண்ணறைக்கு போவாங்க. இப்படியே எத்தனை சந்ததிகள் போயிருக்கோன்னு பாருங்கள்.
ஆற்ற முடியாதபடிக்கு வேதனை நிறைந்த வாழ்வு. ஆற்ற முடியாதபடிக்கு வேதனை நிறைந்த வாழ்வு. ஆகையினால பரிசுத்தமாக இருக்க வேண்டியவன், பரிசுத்தமாக இருக்க வேண்டியவள் அந்த பரிசுத்தத்தை காத்து கொள்ளாமல் போயிட்டியானா கர்த்தருடைய கோபாக்கினை வருமானா? அந்த கோபாக்கினை எத்தனை வருஷத்துக்கு நீடித்திருக்கும்னு தெரியாது. ஆகையினால்தான் கர்த்தர் சொல்கிறாரு, நினச்சி பாருங்க, என் சொந்த ஜனத்துக்கு நான் எப்படி நடத்தினேன்றதை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். பார்த்துட்டு உள்ளத்தில் பயத்தை வைத்து நான் வெறுக்கிற காரியத்தை வெறுத்துடுங்க. நான் இது செய்யாத பேசாதன்னு நான் சொல்கிறதையெல்லாம் செய்யாமல் இருந்துருங்க. அப்போ நீங்கள் எனக்கு சொந்த ஜனமாக இருப்பீங்க. நான் உங்களை மார்போடு அணைச்சி வச்சு பாதுகாப்பேன். சாபத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன், கஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன், இப்போ கடந்து போகிற பாதைக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன். கர்த்தராகிய நான் மன்னித்து உங்களை, எனக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை நான் எங்கே வச்சுருப்பேன்? என் பிளவுண்ட மார்பில் வச்சுருப்பேன். அவங்களுக்கு தீங்கு வராதபடிக்கு நான் பார்த்துக்குவேன். அவங்களுக்கு விரோதமாக ஒரு பாளையமே இறங்கினா கூட அவங்க பாளையத்துக்கு நான் என்ன செய்ய மாட்டேன்? ஒப்பு கொடுக்க மாட்டேன். அந்த பாளையத்தை ஒரு மனுஷனை முறியடிக்கிற மாதிரி முறியடிக்கிற பலனை உனக்கு கொடுப்பேன். நான் அடிப்பேன். வானத்திலேருந்து அக்னியை கொட்டுவேன், வானத்திலேருந்து கல்மழையை கொட்டுவேன், வானத்திலேருந்து அக்னி பட்டயத்தை அனுப்புவேன். அத்தனை பேரையும் அழித்து உன்னை காப்பாற்றுவேன். எப்பொழுது அவருடைய வார்த்தையை கேட்டு அவர் சொல்கிறபடி நம்ம நடந்து கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்து எது வேணான்னு சொல்கிறாரோ அதை செய்யாமல் இருந்து எதை செய் என்று சொல்கிறாரோ அதை மட்டும் செய்து அவருக்கு பயந்து வாழ்வோமானால் அவன்தான் தேவனாலே மன்னிப்பை பெறுகிறதற்கு தகுதி உள்ளவனாக இருக்கிறான். நான் விட்டுறேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிட்டிங்க, இதெல்லாம் தப்புன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க, இதை திரும்பி நான் ஒரு நாளும் என் வாழ்வில் என்ன பண்ணக்கூடாது, நான் செய்யவே கூடாது ஆண்டவரே, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கேட்கும்போது நமக்கு இயேசுவின் இரத்தத்தை ஊற்றி காப்பாற்றி இயேசுவின் பிளவுண்ட மார்பிலை அடைக்கலத்தை கொடுத்து நம்ம இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்திலும் அவர் வல்லமையிலும் அவர் அதிகாரத்தில் நம்மளை கரம் பிடித்து வாழ வைப்பாராம். வாழ வைத்து நடத்தி கொண்டு போவார். அதற்காக தான் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாராம். லேசில் நினைக்காதீங்க, கர்த்தராகிய என்ன நான் மன்னிக்கிறவர்ன்றனால, மன்னிக்கிறதுல தயப்படுத்தவர் என்றதுனால என்னை லேசாக நினச்சி கிளிகிரியாக நினச்சிட்டு உங்களுக்கு மனம் போனபடி உங்கள் இஷ்டமான வழியில் வாழாதீங்க. உங்கள் பார்வையில் எதெல்லாம் சரின்னு நினைக்கிறீங்களோ அதை செய்து வாழாதீங்க. தேவனுடைய பார்வையில் என்னது எது சரியோ அதை மட்டும் செய்து வாழுங்கன்னு சொல்லி கொடுக்குறாராம். ஆகையினால நான் தான் கூட இருக்கிறேன், நான் தான் வாக்கு கொடுக்குறேன், நான் தான் நடத்துகிறேன், ஆனால் தப்பு பண்ணால் நான் தான் தண்டிப்பேன். தண்டித்த பிறகு நீ என்னன்னு கேட்டு நீ மனம் திரும்பிட்டியானா உன்னை அதிலேருந்து விடுவிப்பேன். உன்னை விடுவித்த பிறகு நீ அந்த தப்பிதத்தை என்ன செய்யக்கூடாது, திரும்ப செய்யாதபடிக்கு உன்னை எச்சரிக்கை காத்துக்கொள்ளணும். வாசிக்கலாமா ஒரு பகுதியை? யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். பதினேழாம் வசனமும் 18ஆம் வசனமும். ஆனாலும் இந்த பட்டணமும் இதிலுள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாயிருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோடே வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்து கொள்கிறதினாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். 19 20 வாசிமா. சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றான்.
எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடே முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து. சரி, கர்த்தர் சொல்லிட்டாரு, இந்த எரிகோவின் பட்டணத்தில் இருக்கிறதெல்லாம் சாபம். ஜீவனுள்ளது எல்லாம் ஆணானாலும் பெண்ணானாலும் சாபம். ஏன் சாபம்? கர்த்தருக்கு பிடிக்காத 2 காரியம் அந்த இடத்துல இருக்குது. ஆண் புணர்ச்சி, ஆணோட ஆண் புணர்ச்சி, பெண்ணோட பெண் புணர்ச்சி, விபச்சாரம், வேசி மார்க்கம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பொல்லாப்பு, மனுஷருக்கு நன்மை செய்யக்கூடாதபடிக்கு தீமைக்கும் பாவத்துக்கும் உட்படாவிட்டால் அவர்களை அழித்து கொள்றதும், இப்படிப்பட்ட சகலமும் தேவனுக்கு விரோதமான பாவம் நிறைந்ததாக இருந்ததாம். இப்படி பாவம் நிறைந்த சுபாவத்தில் இருக்கிற ஆணும் பெண்ணும் பெற்றெடுக்கிற பிள்ளை எப்படிப்பட்டதாக தான் இருக்கும்? அதே சுபாவத்தில் தான் இருக்கும். பாவம் நிறைந்ததாக தானே இருக்கும். பரிசுத்தமாக பிறக்குமா? பிறக்காது. ஆகையினாலே கர்த்தர் சொல்கிறாரா, அதில் இருக்கிற எல்லாம் சின்னதில் இருந்து பெரியசு வரைக்கும், சிறிய பிள்ளையிலேருந்து பெரியோர் வரைக்கும் எல்லாமே என்னது? சாபத்தீடு. அந்த சாபத்தீடு ஜீவனில் உள்ளதெல்லாம் அழிச்சு போட்டுருங்க. அந்த தேசத்தில், அந்த எரிகோ பட்டணத்தில் இருக்கிற பொன்னு, வெள்ளி, வெண்கலம், இரும்பு, செம்பு, இப்படி உலோகத்தால் ஆனதெல்லாம் தேவனுடைய பொக்கிஷத்தில் அது கொண்டு போய் வைக்கணும். அது பரிசுத்தம். ஏன்னா பொண்ணும் வெள்ளியும் போய் விபச்சாரம் பண்ணுமா? பண்ணாதில்ல. வெள்ளியும் தங்கமோ வெண்கலமோ இரும்போ செம்போ பாத்திரங்க போய் விபச்சாரம் பண்ணுமா? பண்ணாது. ஆகையினால அவைகள் எல்லாம் சுத்தமாகிறதுக்கு, சுத்தமாக இருக்குது, அது பாவம் செய்யாது. ஆனால் பாவம் நிறைந்த இடத்துல இருக்குது அந்த பொருள் எல்லாம். அதையெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில், ஆலயத்தில் கொண்டு போய் வச்சிங்கன்னா தேவன் அதை பரிசுத்தமாக்கி வச்சுருவார். அதனால் இதில் எதுவுமே எந்த யுத்தம் பண்ண போகிறீங்களே, யுத்தம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் போயிருப்பாங்களே போர் வீரர்கள், யாரும் எதையும் எடுக்கக்கூடாது, ஜாக்கிரதைன்னு சொல்லி அனுப்பிட்டார். அப்போ அதுபடி கீழ்ப்படியணும்ல, கீழ்ப்படியணும். ஆனால் என்ன செய்யலை, அவங்க கீழ்ப்படியலை. யோசுவா என்ற இந்த தலைவன், மோசேக்கு அடுத்தது யோசுவாவை கர்த்தர் தெரிஞ்சு கொண்டு யோசுவா கிட்ட தான் இந்த கட்டளையை கொடுக்குறாரு. யோசுவா சொல்லிடுறாரு, எல்லாருக்கும் சொல்கிறாரு கர்த்தர் சொன்னதை. கேட்குறவங்க அதன்படி நடக்கணும். ஆமாவா இல்லையா? இன்றைக்கி ஜபத்தில் கூட கர்த்தர் சொன்னார் இல்லை, கர்த்தருடைய வசனம் கேட்க வந்திருக்கோம், வெறும் கேட்குறவங்களா மட்டும் இல்லை, அதன்படி செய்கிறவர்களாக இருக்கணும் அப்படின்னுட்டு ஜபம் பண்ண வச்சார் ஆவியானவர். அப்போ நம்ம கேட்குற வசனத்தின்படி ஜபிக்கணும். இது சாபத்தேடு, இதை தொடாதேன்னா தொடாமல் தான் இருக்கணும். அது உனக்கு வேணான்னா வேணாதான். அது எவ்வளோ கண்ணுக்கு ரம்யமாக இருந்தாலும் கூட அது உனக்கு வேணாம். சில ஸ்திரீகள் ரம்யமாக இருப்பாங்க, சில பொருள்கள் ரம்யமாக இருக்கும், சில புருஷர்கள் ரம்யமாக இருப்பாங்க. அது உனக்கு வேணும்னு கண்ணுக்கு இச்சித்ததெல்லாம் நீ எடுக்காத. அது சாபம், நீயும் கெட்டு சாபத்தினால அழிஞ்சு போயிடுவேன். ஆகையினால அது தொற்றுவியாதி. பாவம் என்பது என்னது? தொற்றுவியாதி. அந்த தொற்றுவியாதி வந்ததானா அதுக்கு மருந்தே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்று தான் அழிக்கிறதுக்கு, பாவத்தை அழிக்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே கிடைக்கலன்னா எது பாவத்தை அழிக்கும்? எந்த மருந்தும் எந்த ரத்தமும் அழிக்காது. ஆகையினால அது உனக்கு வேணாம், உன்னை அழிக்கிறது உனக்கு வேணாம். நீ ஏன் பாவ வியாதியில் போய் விழுந்து நீ அழிஞ்சு செத்து போனோம்? நீ அதை செய்யாத, நீ வாழ்ந்திருக்கணும்னு தான் நான் விரும்புகிறேன், அதை தொடாதேன்னு சொன்னார். அப்படியே தானே செய்திருக்கணும். ஆமாம். ஆனால் என்ன செய்தாங்களாம் பாருங்கள். 7ஆம் அதிகாரம் முதல் 10 வசனம் வாசிமா. இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படியெனில் யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. யோசுவா எரிகோவிலிருந்து பெத்தேலுக்கு கிழக்கிலுள்ள பெத்தாவேன் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி, நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான்.
அந்த மனுஷர் போய் ஆயியை வேவு பார்த்து யோசுவாவினிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயியை முறியடிக்கலாம். எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர்தான் என்றார்கள். அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயியின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். ஆயியின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலின் வெளி துவக்கி சேபாரிம் மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். யோசுவா, கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கைகளில் ஒப்பு கொடுப்பதற்காகவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர்? நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியாக இருந்துவிட்டோமானால் நலமாயிருக்கும். ஆண்டவரே, இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? கானானியரும் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேறற்று போக பண்ணுவார்களே. அப்பொழுது உமது மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர் என்றான். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? நல்லா வாசித்த போது நமக்கு அருமையாக புரிஞ்சுது இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பவும் சாபத்தீடானதை எடுத்து தங்களுக்கு சாபத்தை வருவித்து கொண்டாங்க. எரிகோ பட்டணத்துக்கு அவர் சொன்னபடி செய்தாங்க. 7 நாள் சுற்றிட்டு வாங்க, 7ஆவது நாள் பட்டணத்தை 7 முறை சுற்றுங்க, ஆர்ப்பரிங்க, மதில் இடிஞ்சு விழுந்துரும்னாரு. அப்படியே ஆயிற்று. ஒரு மதிலையாவது நம்மால் ஒரு நேரம் இடித்து விழ வைக்க முடியுமா? முடியாது. எத்தனை நாள் ஆகும் அது இடிஞ்சு விழுறதுக்கு? இவங்க ஸ்தோத்திரம் பண்ணாங்களாம், யுத்தத்திலே சிறந்தவர் எங்கள் தேவன் என்று. அப்படியே அத்தனை மதிலும் பட்டணம் முழுசும் இருக்கிறது இடிஞ்சு விழுந்து போச்சு. எவ்வளோ பெரிய தேவன், எவ்வளோ மகத்துவமானவர், எவ்வளவு பரிசுத்தவர், எவ்வளோ வல்லமை உள்ளவர், எவ்வளோ பராக்கிரமம் உள்ளவர். அவர் சொல்கிறாராம், அதில் இருக்கிறத ஒன்றையும் நீ என்ன பண்ணாத, எடுத்துகிட்டு வராது, அது சாபத்தேடு, உன்னை சாபமாக்கிடும், நீ அழிவேன்னு. ஆனால் இஸ்ரவேல் தீமை செய்துட்டாங்களாம், சில பொருளை கொண்டு வந்துட்டாங்க. இது யோசுவாவுக்கு தெரியாது. யோசுவாவை தேவன் தலைவனாக வச்சிருக்கிறாரு, அந்த மூப்பர்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஒரு மனுஷன் செய்த தப்புனால அந்த முழு கோத்திரமும் முழு ஜனமும் தீமையை அனுபவிக்க வேண்டியதாக இருந்தது. இது யோசுவாவுக்கு தெரியாது, மூப்பருக்கு தெரியாது. 12 கோத்திரத்து மூப்பர்கள் எல்லாம் போகிறாங்க. போய் பாருங்கள், இந்த ஆயி பட்டணம், இது எரிகோவை ஜெயித்தோம், கர்த்தர் ஜெயிக்க பண்ணினார் யுத்தம் பண்ணி. அடுத்தது ஆயி பட்டணம், அதை ஜெயிக்கணும், நம்ம போய் பார்த்துட்டு வாங்கன்னா அவங்க பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க, ரொம்ப கொஞ்சம் பேர். அந்த பட்டணத்தில் இருக்கிறவங்க எவ்வளோ? ரொம்ப கொஞ்சம் பேர். நம்ம எல்லோரும் அவ்வளோ சேனையும் திரண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் பேர், 2000-3000 பேர் போனால் கூட போதும், அந்த பட்டணத்தை நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறேன். கேட்குறதுக்கு நல்லா இருக்குல்ல? கொஞ்சம் பேர் போனாலே அந்த பட்டணத்தை பிடிச்சிடலாமே, ரொம்ப நல்லாயிருக்கு. ஆகையினால கொஞ்சம் பேரை இவர் அனுப்புகிறாரு. அங்கே போனால் அந்த ஆயப்பட்டணத்தில் இருக்கிறவங்கள இவங்க ஜெயிக்கிறதுக்கு பதில் அவங்க இவங்கள வெட்டி துரத்தி 30 பேருக்கு மேலே கொண்டு போட்டாங்க. ஐயோ, இவங்க முதுகு காட்டினாங்களே, நாங்கள் ஜெயித்து கொண்டே போனோமே சத்துருக்களே, நான் முன்னால் போவேன், நான் யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு நான் நீங்கள் முன்னால் போனீங்களே, நான் வருவேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, இப்போ நடந்தது என்ன? தோத்துட்டோம். யோசுவாவுக்கு ஒரு நல்ல வாக்கு கொடுத்துருக்கிறாரு கர்த்தர். எனக்கு வாக்கு கொடுத்துருக்காருன்னா, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உன்னை எதிர்த்து நிற்பவன் யாரும் இல்லை, எதிர்த்தே எவனும் வரமாட்டான். ஏன்னா நான் உன்னோட இருக்கிறேன். நான் உன்னோட இருக்கணும்னா, உன்னை எதிர்த்து ஒருவனும் வரக்கூடாதுன்னா, என் பிரமாணங்கள் என் கட்டளைகள் எல்லாவற்றையும் கை கொண்டு ஒன்றையும் மீறாதபடிக்கு எனக்கு பிரியமானவனாக என்னட. உனக்கு எவ்வளோ பிரியமாக இருக்குதோ அந்த பிரியமானதை உனக்கு வேணும்னாலும் அது வேணான்னு சொல்லுன்னா விட்டுடணும்.
அதுக்கு தயாராக இருக்கணும். அப்போது நான் உன் கூடவே இருப்பேன், நீ உயிரோடு இருக்க பரியந்தம் ஒருத்தனும் உனக்கு எதிர்த்து நிற்க மாட்டான். இவ்வளோ பெரிய வாக்கு கொடுத்து நான் உன்னோட கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், என் கிருபை உன்னோட இருக்குது, நான் யுத்த சன்னத்தில் முன்னால் போவேன், உனக்கு ஜெயத்தை உண்டு பண்ணுவேன். எவ்வளவு நல்ல ஆசீர்வாதங்களை யோசுவாவுக்கு கொடுத்துருக்குறாரு. அதனால்தான் அவர் யுத்தம் பண்ணிட்டு போகிறாரு. எரிகோ பட்டணம் விழுந்துருச்சு. யோர்தானுக்கு அந்த பக்கம் சில பட்டணங்களையெல்லாம் ஜெயித்து எடுத்தார் கர்த்தர். அங்கே சில ஜனங்களை குடியேற்றி வைத்திருக்கிறாரு. இங்கேயும் யோர்தானில் இவங்க காலை எடுத்து வச்சாங்களாம், தண்ணி அப்படியே வறண்டு போயிடுச்சான். அந்த பக்கம் இருக்கிற தண்ணி அப்படியே நின்று போச்சு, இந்த பக்கம் இருக்கிற தண்ணி நின்று போச்சு. வெறும் வறண்ட தரையில் இவங்க அந்த நதியை கடந்து அந்த பக்கம் போனாங்களாம். அப்படிப்பட்ட மகத்துவத்தெல்லாம் செய்த தேவன், எரிகோ பட்டணத்தை விழும்படி செய்த தேவன், இந்த ஆயப்பட்டணம் கொஞ்சம் பேர் தான். இந்த கொஞ்சம் பேரை ஜெயிக்கக்கூடாதபடிக்கு இவங்க தோற்று போய் ஓடி வந்தாங்க. 30 பேர் செத்து போனாங்க. இதை கேட்ட உடனே யோசுவாவுக்கு அப்படி கதி கலங்கி போச்சு. என்னோட கூட இருப்பேன்னு சொன்னீங்களே, நீங்கள் எங்கே? உன் உயிர் உள்ள வரைக்கும் உனக்கு எதிர்த்து நிற்கிறவன் யாரும் இல்லைன்னு சொன்னீங்களே, எங்கே? நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொன்னீங்களே, கைவிட மாட்டேன்னு சொன்னீங்களே, நீங்கள் எங்கே? நீங்கள் சொன்ன வார்த்தையெல்லாம் எனக்கு இருக்குது தானே. இப்போ உங்கள் ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க? தோத்துட்டு இங்கே வந்து 30 பேர் செத்து போயிட்டாங்க. புறமுதுகு காட்டி ஓடி வந்துட்டாங்க பயந்துட்டு. நாங்கள் என்ன செய்வோம்னுட்டு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்னால் அப்படியே முகம் குப்புற விழுந்துட்டாராம் தரையில். ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்? அவரும் அவரோட இருந்த ஆசாரியனும் முகம் குப்புற விழுந்து தலையில் மண் எடுத்து போட்டு, ஐயோ எங்களுக்கு மண் தான், இனிமே எங்களுக்கு ஜெயம் இல்லை. ஆகையினால மண்ணை எடுத்து போட்டுக்கிட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் முகம் குப்புற விழுந்து அழுகிறாராம். உங்கள் மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீங்க? நீங்கள் வல்லமுள்ள நாமம். சிவந்த சமுத்திரத்தை தண்ணீர் இல்லாமல் வற்ற பண்ணீங்க, மனுஷரை அதில் அழைச்சிட்டு வந்தீங்க, உங்கள் பிள்ளைங்கள சத்துருக்களை அதே சமுத்திரத்தில் அழிச்சிங்க, 40 வருஷம் மன்னாவை கொடுத்து போஷித்தீங்க, தண்ணி இல்லாத கற்பாறையிலேருந்து தண்ணியை கொடுத்தீங்க, யோர்தானுக்கு அந்த புறத்தில் இருக்கிற தேசங்களெல்லாம் வந்து நீ அழித்து போட்டீங்க, அந்த தேசத்தை சுதந்திரிக்கும்படி செய்தீங்க, ராஜாக்களையும் மனுஷரை அழிச்சிங்க. யோர்தானை கடந்து போ, அது தேசம் நான் உங்களுக்கு வச்சுருக்கிற தேசம், பூமி என்னுடையது, நான் சிருஷ்டித்திருக்கிறேன், நீங்கள் அதில் குடியிருக்கணும்னு உங்களுக்கு வச்சுருக்கேன், என் பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கேன் சுதந்திரம், அதை சுதந்திரத்தை கொள்ளுங்க, நான் யுத்தம் பண்ணி வருவேன், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொன்னீங்க. இப்போ என்னென்னா நீங்கள் கைவிட்டுட்டீங்க. சத்துருக்களெல்லாம் கேட்டு என்ன சொல்லுங்க? ஆயப்பட்டினத்தையே இவனால் ஜெயிக்க முடியலடா, இவன் இந்த தேசத்தெல்லாம் எப்படி ஜெயிக்க போகிறான்? ஜெயிக்க மாட்டான்ல. வீட்டிலேயே சமாதானத்தை உண்டு பண்ணாமல் இருக்கிறான் ஒருத்தன். அவன் சபையிலையும் சமுதாயத்திலுமா சமாதானத்தை உண்டு பண்ண போகிறான். அவன் சபையிலையும் சமாதானத்திலையும் சபையிலும் சமூகத்திலையும் சமாதானத்தை உண்டு பண்ணணுன்னா முதல்ல எங்கே சமாதானம் உண்டு பண்ணோம்? வீட்டில் சமாதானம் வர்றதுக்கு முந்தி எந்த வீட்டில் இருக்கணும்? ஒவ்வொருத்தருடைய மனமாகிய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தையில் சமாதானம் இருக்கணும். இதுக்குள்ளே சமாதானம் இருந்தால் தான் வீட்டில் இருக்கிற மனுஷருக்குள்ளே நான் சமாதானத்தை பங்கு வைக்க முடியும். என்கிட்ட இருக்கிறது தானே பங்கு கொடுக்க முடியும், சாப்பிடுங்கன்னு சமாதானத்தை கொடுக்க முடியும். என் வீட்டில் சமாதானம் இருந்தால் தான் சபையில் நான் சமாதானம் வருகிறதுக்கு பிரயத்தனப்படுவேன். சபையில் சமாதானம் இருந்தால் தான் சமுதாயத்தில் நான் சந்திக்கிற மக்கள் எல்லோரும் ஏதாவது ஒரு பிரச்சனையை பார்த்து என் கஷ்டம் இப்படிமா, அறிமுகமானவங்கெல்லாம் சொல்லுவாங்க, பயப்படாத கர்த்தர் இருக்கிறாரு, நம்ம ஜெபம் பண்ணலாம், பிரச்சனையை நீக்கி ஜெயத்தை கொடுத்து சமாதானத்தை உண்டு பண்ணுற தேவன் இருக்கார், பயப்படாதன்னு சொல்ல முடியும். நம்மகிட்டே இல்லைன்னா யார்கிட்ட சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. இவங்க குடும்பம் 2 படுதுன்னு சொன்ன உடனே கூத்தாடிக்கு எப்படி இருக்கும்? கொண்டாட்டமாக இருக்கும்ல. அதுபோல் எல்லா சத்துருக்களுக்கும் கொண்டாட்டமாக இருக்குமே, நீங்கள் கைவிட்டுட்டீங்களே. அப்போ உங்கள் ஜனங்களை அவங்கெல்லாம் சூழ்ந்துட்டு மிதித்து அழித்து போட்டுருவாங்களே. ஆண்டவரே, உங்கள் வாக்கு எங்கே? நீங்கள் ப்ராமிஸ் பண்ணது என்ன? நீங்கள் சொன்னீங்களே, நீங்கள் சொன்னதெல்லாம் நம்பி தானே நாங்கள் வந்தோம். இப்போ கைவிட்டுட்ட மாதிரி இருக்கே. கைவிட்டுட்டீங்க. ஏன்னா இவங்க தோற்று போனாங்க, ஜெயிக்கலை. ஆகையினால்
உங்கள் மகத்தான நாமத்துக்கு நீங்கள் எப்படி ஜெயத்தை கொண்டு வர போகிறீங்க? மகத்துவத்தை எப்படி கொண்டு வர போகிறீங்க? உங்கள் நாமத்துக்கே பயப்படுறாங்களே எல்லாரும். ஐயோ, இஸ்ரவேல் ஜனத்தினுடைய தேவன் மகா வல்லமை உள்ளவர். அவர் இவங்களோட இருக்கிறாருன்னா இவங்களுக்கு விரோதமாக நம்ம என்ன செய்ய முடியாது? யுத்தம் பண்ணி போக முடியாது. இவங்களுக்கு தீமை செய்ய முடியாது. தீமை செய்கிறவங்கள அழிச்சிடுவார் அவர். ஆகையினால இவங்களோட வம்பு பண்ண முடியாது. ஏன்னா இவங்க தேவன் மகத்துவம் உள்ளவர். யார் அவங்க? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட நமக்கு தேவன் மகத்துவம் உள்ளவரா இல்லையா? என் தேவன் மகத்துவம் உள்ளவர். எனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை அழிக்கிற என் தேவன் மகா மகத்துவம் உள்ளவர். அவருடைய நாமத்தை மகா மகத்துவப்படுத்த என்னில் இருக்கிற தப்பிதங்களை மன்னித்து தப்பிதத்தை இனி செய்யாதபடிக்கு காப்பாற்றி என்னை தூக்கி எடுத்து விடுவித்து அவருடைய நாமத்தை மகா மகத்துவப்படுத்த என்னை கைவிடாமல் என்னோட இருந்து தூக்கி எடுத்து நான் இழந்து போனதை கொடுத்து காப்பாற்றுவார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த எனக்கு சகலவற்றையும் செய்வார் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அறிக்கை பண்ணுகிறேன். இந்த நாவு என்ன சொல்லுதோ அதுபடியே நடக்குமா? நாவின் அதிகாரத்தில் மரணமும் ஜீவனும் இருக்கான். உனக்கு ஜீவன் வேணுமா? இந்த நாவில் அறிக்கை பண்ணு, விசுவாசத்தினால இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. இழந்து போனதை பெற்றுக்கொள்ளணுமா? என் தேவன் நான் இழந்து போனதை என்னை மன்னித்து நான் பெற்றுக்கொள்ளும்படி செய்து எனக்கு கொடுத்தவர்களுக்கு நான் திரும்ப கொடுத்து அவர்களை மகிழ்விப்பேன். இந்த நாவு அதை சொல்லிகிட்டே இருந்தால் தான் நடக்குமா? அவர் எங்கே செய்ய போகிறாரு? நீ இந்த தப்பு பண்ண, அவர் இதை பண்ணாங்க, அது இது எதனால் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இது வராது சொல்லவே கூடாதான். இது வராது, காலதாமதம் ஆயிடுச்சுன்னா வாய் என்ன சொல்லுதோ அதுபடி தான் நடக்கும். வரும், எல்லா நாளிலும் என்ன செய்யும்? வரும். கர்த்தர் கைவிட மாட்டார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்காக செய்வார். இப்படி நம்ம சொல்லணுமா? ஆகையினால நீங்கள் சொன்னீங்களே உங்கள் நாமத்துக்கு என்ன செய்வீங்க, உங்கள் மகத்துவம் உள்ள நாமத்துக்கு என்ன செய்வீங்க. சத்துருக்கள் எல்லாம் வந்து உங்கள் நாமத்துக்கு இது வரைக்கும் பயந்தாங்களே, அந்த பயந்த அந்த நாமத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போது? ஆனால் அவர் நாமத்தை குறித்து கேட்டதுனால கர்த்தர் என்ன பண்ணாராம்? பேச ஆரம்பித்தாராம். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன செய்யலையாம்? கர்த்தர் பேசலை. அப்போ மாலை நேரத்தில் இவர் அப்படி அங்கலாய்த்து கேட்டுக்கொண்டிருக்கும்போது அப்போ தான் பேச ஆரம்பித்தாராம். என்ன பேச ஆரம்பிக்கிறார்? அடுத்தது இஸ்ரவேல் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளை இருந்த வாசி 10 இருந்து வாசி. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காதிருக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். காலையிலே நீங்கள் கோத்திரம் கோத்திரமாக வர வேண்டும். அப்பொழுது கர்த்தர் குறிக்கிற கோத்திரம் வம்சம் வம்சமாக வர வேண்டும்.
கர்த்தர் குறிக்கிற வம்சம் குடும்பம் குடும்பமாக வர வேண்டும், கர்த்தர் குறிக்கிற குடும்பம் பேர் பேராக வர வேண்டும் என்று சொல். அப்பொழுது சாபத்தீடானதை எடுத்தவனாய் கண்டுபிடிக்கப்படுகிறவன் கர்த்தரின் உடன்படிக்கையை மீறி இஸ்ரவேலிலே மதிகேடான காரியத்தை செய்தபடியினால் அவனும் அவனுக்குள்ள யாவும் அக்னியில் சுட்டெரிக்கப்பட கடவது என்றார். கர்த்தருக்கு பேச ஆரம்பித்தார்ல, அவ்வளோ நேரம் பேசலை. அப்போ தான் யோசுவாவை பார்க்கும்போது கர்த்தருக்கு பரிதாபம் ஆயிடுச்சு. தப்பு செய்தவன் யோசுவாவா, ஆசாரியனா, பிரபுக்களா, கோத்திர தலைவர்களா? யாரோ ஒருத்தன் கோத்திரத்தில் எங்கேயோ ஒருத்தன் தப்பு பண்ணான், சாபத்தீடானதை எடுத்துகிட்டு வந்துட்டான். அது அந்த பொருள் அவங்ககிட்ட இருக்கிறதுனால முழு சபையும் சாபத்தீடாயிடுச்சு. குடும்பத்தில் ஒருத்தன் சாபத்தீடான காரியத்தை செய்வானானா அந்த சபை முழுவதும், அந்த குடும்பம் முழுவதும் சாபத்தீடு. தேவன் எப்படி பார்க்குறாரு பார்த்தீங்களா? யோசுவாவும் கூட யார் மத்தியில் வாழ்ந்துட்டுருக்குறான்? இப்போது சாபத்தீடானவங்க மத்தியில் வாழ்ந்துட்டுருக்கான். யோசுவா, நான் சொன்னேன் உனக்கு, உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன் கூடவே இருப்பேன், பயப்படாத, பலங்கொண்டு திடமனதாயிரு, உன் ஜீவகாலம் முழுவதும் ஒருத்தரும் உனக்கு என்ன செய்ய மாட்டாங்க, எதிர்த்து நீக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். என் கற்பனைகளை கைக்குள்ளு, என் கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படிஞ்ச நடன்னு சொன்னேன். நீ அப்படி தான் செய்கிற, உன்னிலே குற்றம் இல்லை. ஆனால் உன்னுடைய சபையில் இருக்கிறவன் ஒருத்தன் என்ன பண்ணிட்டான்? சாபத்தீடானதை எடுத்துட்டான். அப்போது அந்த சபையில், அந்த வீட்டில் இருக்கிற நீயும் அந்த சாபத்துக்குள்ளான வாசஸ்தலத்தில் இருக்கிற. அப்போ எப்படி நான் உன்னோட இருக்க முடியும்? சாபத்தீடானது உனக்குள்ளே இருக்குமானா நான் இருக்க முடியாது. நான் உன்னை விட்டு நான் விலகி போக வேணும். ஆகையினாலே உன் மனதிலே ஆனாலும், கண்களில் ஆனாலும், வாயிலே ஆனாலும், வார்த்தையில் ஆனாலும், இருதயத்தில் ஆனாலும், கரங்கள் கால்களிலே ஆனாலும் சாபத்தீடானதை நீ எடுத்து வச்சிட்டு இருந்தியானா நீ சாபம். உன்னோட கூட நான் என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. அதை நீக்கிட்டாதான் நான் இருப்பேன் உங்களோட. அதை நீக்கலைன்னா நான் இருக்க மாட்டேன், நான் விட்டு போயிடுவேன். யாராவது சத்துருக்கள் உங்களை மிதித்து போட்டாலும் கூட நான் என்ன செய்ய முடியாது? உங்களை காப்பாற்ற முடியாது. ஒருவேளை உனக்கு நான் வாக்கு கொடுத்ததுனால, நீ உத்தமமாக என்னை பின்பற்றுகிறதுனால உன்னை மட்டும் வேணும்னா நான் என்ன செய்யலாம்? காப்பாற்றலாம். ஆனால் இந்த ஜனங்கள் அத்தனை பேரும் என்ன செய்வாங்க? அழிவுக்குள்ளாக போயிடுவாங்க ஒருத்தன் செய்த பாவத்துக்கு. பாவத்தீடானதை, நீங்கள் சாபத்தீடானதை எடு. அது யாருக்கிட்ட இருக்குதுன்னு எப்படி தெரியும்? யோசுவாவுக்கு தெரியுமா? தெரியாது. அதுக்கு தான் கர்த்தர் சொன்னாராம், உங்களை பரிசுத்தப்படுத்துங்க, பாவத்தையெல்லாம் அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, எங்களுடைய பொருளாசை, பண ஆசை, பொன்னாசை, மனுஷர் ஆசை, என்னென்ன இருக்குதோ, ஸ்திரீகள் மேலே இருக்கிற ஆசை, ஆண்கள் மேலே இருக்கிற ஆசை, எல்லாவற்றையும் நீங்கள் அறிக்கை பண்ணி எங்களை மன்னித்துட்டு எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தை, எங்கள் அவயவங்கள் பரிசுத்தமாக இருக்கும்படிக்கு செய்யுங்க உங்கள் ரத்தத்தினால அன்னைக்கு கேட்டாதான் அவர் பரிசுத்தப்படுத்துவார். அவங்களுக்கு வேறு நியதி பரிசுத்தப்படுத்துறதுக்கு. நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய, சொல்லுங்கள் என்னது, நம்ம கிறிஸ்துவனுடைய என்னது? ரத்தம், பரிசுத்த ரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. ஆமாம், அதான் நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற ஈவு, அதான் நற்சேர். அவங்களுக்கு பரிசுத்தப்படுத்தி கொள்கிறதுக்கு வேறு விதங்கள், அந்த விதத்தின்படி நீங்கள் பரிசுத்தப்படுத்திட்டு வாங்க. கோத்திரமாக வாங்கன்னு சொன்னாராம். அவங்க எத்தனை கோத்திரம் இருக்காங்க? 12 கோத்திரம் இருக்காங்கல்ல, கோத்திரமாக வந்து நில்லுங்க அப்படின்னு சொன்னாராம். அடுத்து தொடர்ந்து வாசிமா 15. அப்பொழுது சாபத்தீடானதை எடுத்தவனாய் கண்டுபிடிக்கப்படுகிறவன் கர்த்தரின் உடன்படிக்கையை மீறி இஸ்ரவேலிலே மதிகேடான காரியத்தை செய்தபடியினால் அவனும் அவனுக்குள்ள யாவும் அக்னியில் சுட்டெரிக்கப்பட கடவது என்றார். அப்பா, கோத்திரமாக வாங்க. அடுத்தது குடும்பமாக வாங்க, பேராக வாங்க.
அப்போ யார் பேரில் சீட்டு விழுதோ அவங்களையும் அவங்களுக்குரியது எல்லாவற்றையும் அக்னினாலே சுட்டெரிங்க. எதனால் சுட்டெரிக்கணும்? இப்போ இங்கே ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, சுந்தரன்னு ஒருத்தர் ஜாபத்துக்கு வந்திருக்காருன்னு வச்சுக்கலாம். நமக்கு ரொம்ப வேண்டியவர் தான் அவர், சுந்தரன்னு வச்சுக்கலாம், ஒரு நல்ல சகோதரன். அவர் குடும்பத்தில் ஒரு மகன் இந்த மாதிரி செய்துட்டான்னு வைங்க. இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு? சாபத்தீடு வேணான்றதை நீ எடுத்துகிட்டு வந்துட்ட, உன் மகனை சுட்டெரிக்கணும். மகன் என்ன சொல்லுவான்? அப்பா எனக்காக வழக்காடுங்கன்னு கேட்பானா? கேட்க மாட்டானா? கேட்பான். கேட்க முடியுமா? முடியாதே. அப்பாவால் கேட்க முடியாது. அப்பாவுக்கு சுட்டெரிக்க மகனை ஒப்பு கொடுக்கவும் முடியாது. ஆனால் எதையெல்லாம் சுட்டெரிச்சாங்க? அவனையும் அவன் வீட்டார் அத்தனை பேரையும், அவனுடைய கூடாரத்தையும், அவனுடைய ஆடு மாடுகளையும், சகலவற்றையும். ஆடு மாடு இருந்தால் கூட, அவன் கூடாரம் இருந்தால் கூட அங்கே தீட்டாயிடுமா. எல்லாவற்றையும் சுட்டெரிக்கணும் அக்னினாலேன்னு சொல்லிட்டாரான். அப்போ எல்லாரும் ஒப்பு கொடுக்கணும்ல. அங்கலாய்ச்சாலும், பிள்ளைக்காக அங்கலாய்ச்சாலும் அவனும் அதில் சேர்ந்திருப்பான். எல்லாரும் சுட்டெரிக்கப்பட வேணும். இப்போ சபையில் நமக்கு சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம், இந்த சுந்தருடைய மகன் தாங்க இப்படி பண்ணிட்டான், அவனை சுட்டெரிக்கணும் அப்படின்னா, ஐயோ நல்லவனாச்சே, நல்லவனாக இருந்தானே, இந்த கெட்ட குணத்துக்கு எப்படி போய் விழுந்தான், இந்த சாத்தானோட எப்படி போய் துணை வச்சான், எதனால் இந்த ஆசை இவனுக்கு வந்தது, எடுக்காதேன்னு கர்த்தர் சொன்னாரே, கர்த்தர் எப்படியாவது அவனை காப்பாற்றிட்டான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் கூட செய்வாரா கர்த்தர்? அவன் இருக்கிற வரைக்கும் அவன் விஷம் வந்து அழியணும். அவன் அந்த குடும்பத்தில், அந்த வம்சத்தில், அந்த கோத்திரத்தில், அந்த இஸ்ரவேல் என்கிற தேவ ஜனத்தில் என்னைக்கு அவன் கீழ்ப்படியாதபடிக்கு, தேவனுக்கு கீழ்ப்படியாதபடி தேவ வார்த்தையை அசட்டையாய் செய்தானோ, அவன் உயிரோடு இருந்தால் அவன் பெற்றிருக்கிற பிள்ளைங்க, அவன் சந்ததி, அவனும் விஷம், அடுத்தவங்க எல்லாரையும் விஷம் அழிச்சிடும். விஷம் எங்கேயாவது ஜீவனை கொடுக்குமா? அந்த விஷத்தை அப்படியே எடுத்து எரிச்சு போடு, அந்த விஷம் ஒன்றும் அழிக்காது. நீங்கள் எல்லாம் பிழைச்சிருக்கணும்னா அந்த சாபத்தீடாகிய விஷத்தை எடுத்து எரிச்சு போடு அப்படின்னு சொன்னாராம். அடுத்தது வாசிமா. யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து இஸ்ரவேலரை கோத்திரம் கோத்திரமாக வரப்பண்ணினான். அப்பொழுது யூதாவின் கோத்திரம் குறிக்கப்பட்டது. அவன் யூதாவின் வம்சங்களை வரப்பண்ணின போது சேராகியரின் வம்சம் குறிக்கப்பட்டது. அவன் சேராகியரின் வம்சத்தை பேர் பேராக வரப்பண்ணின போது சப்தி குறிக்கப்பட்டான். அவன் வீட்டாரை அவன் பேர் பேராக வரப்பண்ணின போது யூதா கோத்திரத்து சேராகின் குமாரனாகிய சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான். அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரமாக செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். உடனே யோசுவா ஆட்களை அனுப்பினான். அவர்கள் கூடாரத்துக்கு ஓடினார்கள். அவனுடைய கூடாரத்தில் அது புதைத்திருந்தது, வெள்ளியும் அதன் கீழ் இருந்தது. அவைகளை கூடாரத்தின் மத்தியிலிருந்து எடுத்து யோசுவாவினிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தார்கள். அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேல் எல்லாரும் கூட சேராகின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையையும் பொன் பாலத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும்
அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார்கள். அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினதென்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவர்களை அக்கினியில் சுட்டெரித்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு என்னப்படும். சரி, எவ்வளோ நேர்த்தியாக கர்த்தர் கண்டுபிடிச்சிட்டார் பார்த்தீங்களா? அந்த ரக்கத்தில் மறைவான இடத்துல ஒளித்து கொள்கிற இடத்துல பாவம் செய்தாலும் கர்த்தருடைய கண்கள் அவனை கண்டுபிடிக்கும். கர்த்தருடைய கண்கள் அதை காணாமல் இருக்கவே முடியாது. ஆகையினால சீட்டு ஒவ்வொன்றா விழுந்தது. கோத்திரத்தில் யூதா கோத்திரம், குடும்பத்தில் தனித்தனி நபரில் சீட்டு விழும்போது ஆகான் என்ற பெயர். என்னடா செய்த மகனே நீ? கர்த்தர் சாபம்னு சொன்னார்ல, அதை எடுக்காதேன்னு சொன்னார்ல, என்ன செய்த? அப்படி தான் சுட்டுட்டு எல்லாரையும் கொன்று போட்டு சுட்டெரிச்சிட்டு தான் வந்தோம். அந்த சுட்டெரிக்கும்போது என்னுடைய பங்கு வீதத்தில் நான் பார்க்கும்போது அங்கே நேர்த்தியான ஒரு பாபிலோன் சால்வை இருந்தது. பாபிலோன் சால்வைன்னா ரொம்ப நேர்த்தியாக நெசவு பண்ணி சித்திர தையல் எல்லாம் ஆடை போல் அது மிகவும் அழகாக கண்ணுக்கு கவர்ச்சியாக இருக்குமா. பாருங்கள், நமக்கு கூட கண்ணுக்கு எதெல்லாம் கவர்ச்சியாக இருக்குதோ எல்லாமே வேணும் இல்லை? கண்ணுக்கு பார்த்த அழகு என்ன அழகு கர்த்தர் சொல்கிறாரு. அந்த கண்ணுக்கு, உன் கண்ணுக்கு எது அழகாக இருக்குதோ அதை இயேசுவின் ரத்தத்தை ஊற்றி அந்த அழகை மறந்துடு. அது உன்னை அழிச்சிடும். கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அந்த அழகு அங்கே இருக்காது, மறைஞ்சு போயிடும். அழகின் பின்னணியத்தில் தீமை இருக்குது. அழகின் பின்னணியத்தில் என்ன இருக்குது? தீமை இருக்குது. அழகின் பின்னணியத்தில் கிறிஸ்துவாகிய தேவன் இருப்பாரானால், கிறிஸ்துவின் வார்த்தை இருக்குமானால், கிறிஸ்துவின் இரத்தம் இருக்குமானால் அவர்கள் அழகில் பரிசுத்தத்தை காண முடியும். அந்த பரிசுத்த அழகு இல்லாத வெறும் அழிக்கிற அழகை உன் கண்கள் பார்க்குமானால் உன் கண்களால் நீ இழுப்புண்டு போய் பாவம் செய்ய பின்னால் போயிடுவேன். யோசேப்பு சௌந்தரியவானாக இருந்தானோ, அவனிலே பழுது ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ அழகான ஒரு வாலிபன், சௌந்தரியவான், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன். அந்த சௌந்தரியவானாகிய அந்த அழகுள்ள ஆண் மகனுக்குள்ள கர்த்தர் மட்டும் இருந்தாராம். யார் இருந்தார்? கர்த்தர் மட்டும் இருந்தாராம். கர்த்தரும் அவர் வார்த்தையும் அவர் நாமமும் அவர் பரிசுத்தமும் அவனை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் மூடி அவனை அழகுள்ள ஒரு சௌந்தரியமுள்ள ஒரு வாலிபனாக உருவாக்கி கொண்டு வந்தாராம். இந்த சௌந்தரியத்தை பார்த்த அவனுடைய எஜமாட்டி என்ன செய்தாளாம்? கண் போட்டா அவன் மேலே. கண்ணை போட்டு, அவன் எஜமாட்டி, இவன் வேலைக்காரன், அடிமை. இந்த அடிமைக்கிட்ட போய் சயனிக்கணும், அவனை தனக்கு நேசமாக ஒரு நேச புருஷனாக மாற்றிக்கணும். ஆனால் அவ்வளோ ஆசைப்பட்டாளாம். அவனை தினந்தோறும் ஆசைப்படுவாளாம். ஏன் தினந்தோறும் ஆசைப்பட்டா? அவனுடைய சௌந்தரியத்தை பார்த்தா அவனுக்கு உள்ளே இருக்கிற தேவனையும் மகத்துவத்தையும் பார்க்க தெரியல. கண்கள் எப்பொழுதும் அழகை பார்க்குமானால் அதுக்குள்ளே இருக்கிற, அவளுக்குள்ளே இருக்கிற பிசாசு அதை நேசிக்க செய்யும். தேவனுடைய பிள்ளைகளை அழிக்கிறதுக்கு தூண்டும். தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற அந்த அழகு சௌந்தரியம் தேவன் இருக்கிறதுனால அது காக்கும், தேவனுடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். அந்த எஜமாட்டி, அந்த அம்மாக்கு கீழே இவன் வேலை செய்கிறவன், வாடா என்னோட சயனி வாடா, என்னோட சயனி வாடான்னு என்ன செய்வாளாம்? தினந்தோறும் கூப்பிடாலாம். வேதவசனம் அப்படி தான் சொல்லுது. தினந்தோறும் என்ன பண்ணாலாம்? கூப்பிட்டா வா வா வாவான்னு. இவன் என்ன சொல்கிறானா? இந்த சௌந்தரியவான் அவனுக்குள்ளே தேவன் இருக்கிறதுனால அவன் சொல்கிறானா, அம்மா நீ எனக்கு எஜமாட்டி, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாவற்றின் மேலே எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு.
என் எஜமான். அவருடைய ஆஸ்தி, ஆடு மாடு, சொத்து, ஒட்டகம், கழுதை, வயல்வெளி, விளைச்சல், வீட்டில் இருக்கிற எல்லா பொருள் எல்லாவற்றையும் நான் பாதுகாத்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு பிள்ளைய போல் எடுத்து அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காரு, நம்பி கொடுத்துருக்குறாரு. என்னை விட்டு விலைக்கு வச்சுருக்கிறது ஒன்று தான். இந்த வீட்டில் கூட எல்லா இடத்துலையும் நான் போகலாம். ஏன் இங்கே தூசியாக இருக்குதுன்னு சர்வெண்ட்டுக்கிட்ட வச்சு நான் துடைக்க சொல்லலாம், தூசி அடின்னு சொல்லலாம். இதுக்கு நான் ஒயிட் வாஷ் பண்ணணுன்னா அதை ரெனோவேட் பண்ண வைக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஏன் அவ்வளவுக்கு மேலே என் எஜமான் என்ன சாப்பிடணுன்றதே நான் தான் தீர்மானிக்கிறேன். என் எஜமான் இன்றைக்கி நான் சாப்பிட வருவேன், நீ இதெல்லாம் எனக்கு செய்து வைன்னு அவர் சொல்லிட்டு போகிறதே இல்லை. என் எஜமானுக்கு எது பிடிக்கும், என் எஜமான் இன்றைக்கி எதை சாப்பிடுவார், நாளைக்கு எதை சாப்பிடுவார், நான் தீர்மானம் பண்ணி அவருக்கு செய்து அதை நான் டேஸ்ட் பார்த்து ருசி பார்த்து அதில் விஷம் ஒன்றும் இல்லைன்னு என் எஜமானுக்கு கொடுக்குறேன். என் எஜமான் என்னை நம்பி சாப்பிட்றாரு. இதை நான் சாப்பிட்லாமா, ஆனால் அதில் விஷம் ஏதாவது இருக்குமான்னா அவர் முன்னால் தான் நான் சாப்பிடணும். நான் அவருக்கு ஆகாரத்தை வச்சு அந்த ஆகாரத்தை அவர் புசிக்கும்போது நான் அங்கேயே தான் கை கட்டி நின்றுட்டுருப்பேன். என்ன அவ்வளவு நம்புகிறாரு. யார்? என் எஜமான். நான் அவருக்கு தீமை செய்ய மாட்டேன், அவர் உயிருக்கு தீமை செய்ய மாட்டேன். அவருடைய எல்லா பொறுப்பையும் என்கிட்ட கொடுத்துருக்குறாரு. ஒன்று தான் பொறுப்பு என்கிட்ட கொடுக்கல, அது யாருன்னா நீ தான். என் எஜமானுடைய மனைவியாகிய நீ தான். உன்னை தான் என் பொறுப்பில் கொடுக்கல, மற்றதெல்லாம் என் பொறுப்பில் இருக்குது, என் அதிகாரத்துக்கு கீழே இருக்குது. நான் எதை செய்வேன், நல்ல மாதிரி தான் அதை செய்வேன். என் எஜமாட்டி ஆகிய எஜமானின் மனைவி ஆகிய எஜமாட்டி ஒன்றை மட்டும்தான் என்கிட்ட ஒப்பு கொடுக்கல. ஆகையினால என் எஜமானுக்கு நான் என்ன செய்யக்கூடாது, துரோகம் பண்ணக்கூடாது. என் தேவனுக்கு நான் துரோகம் பண்ணக்கூடாது. என் தேவன் பார்த்துட்ருப்பார், என் எஜமான் பார்த்துருக்க மாட்டான். அவன் வேலைக்கு போயிருக்கான், அவன் சாயந்தரம் வருவானா பகல் வருவானா எப்போ வருவான்னு தெரியாது. ஆனால் அவன் வர நேரத்துக்கு நான் ஆகாரம் தயார் பண்ணி அவனுக்காக நான் காத்திருக்கிறேன். ஆனால் அவன் எஜமான கூட ஒருவராலும் தீங்கு வராதபடிக்கு பாதுகாத்து கொள்கிறவன். நான் பாதுகாக்க வேண்டியவன். நானே உன்னை என்ன செய்வேன், தீமை செய்வேனா? நான் அதை செய்ய மாட்டேன். என் தேவனுக்கு முதல்ல பயப்படுறேன். அது என் தேவனுக்கு பிடிக்காது. பரஸ்திரீயோடு சேர்றதை பிடிக்காது, ஒருவனுடைய மனைவியை சேர்றதை பிடிக்காது, தேவனை ஆராதிக்காத எந்த ஸ்திரீயோடு சேர்றது பிடிக்காது. என் தேவன் எனக்கு யாரை கொடுப்பாரோ அது வரைக்கும் நான் காத்திருந்து பெற்றுக்கொள்கிறது தான் அவருக்கு பிடிக்கும். என்னுடைய ஆண் உறுப்புகள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை பெற்று எடுக்கிறதுக்கு, பரிசுத்த பிள்ளைகளை பெற்று எடுக்கிறதுக்கு, காக்கப்படுறதுக்காக காத்துட்ருக்கிறாரு. கர்த்தருக்கு பயப்படுறேன், என் எஜமானுக்கு பயப்படுறேன். தயவுசெய்து என்கிட்ட வந்துடாத தாயே, நீ வந்துடாத. இல்லை ஒரே நாள் மட்டும் வான்னு கூட சொல்லியிருக்கலாம். ஒரு நாள் இல்லைன்னா 1 மணி நேரத்துக்கு மட்டும் வா, 10 நிமிஷத்துக்கு மட்டும் வான்னு கூட சொல்லியிருக்கலாம். 1 நிமிஷமும் வேணாம், 1 மணி நேரமும் வேணாம், 1 நாளும் வேணாம், வாழ்நாள் முழுவதும் வேண்டாம், வாழ்நாள் முழுவதும் வேண்டாம். அதை தான் கர்த்தர் விரும்புகிறாரு. கண் பார்த்து இச்சிக்கிற எது பின்னாலையும் போகாத. போனியானா நீ அழிஞ்சு போயிடுவ. அது உன் தலையின் மேலே சாபம், உன் குடும்பத்தின் மேலே வரும். ஆகானே பாருங்கள், ஆகானையும் அவன் மனைவியும் அவன் பிள்ளைகளையும், ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் அவன் கூடாரத்தையும் ஆடு மாடுகளையும் சகலவற்றையும் எரிச்சு போட்டான். இதில் ஏதாவது ஆடு மாடு என்ன செய்ய போகுது? அந்த ஆடு மாடு இருந்தால் கூட இந்த சாபத்தீடானவன் விஷம் உள்ளவன், அதனுடைய பாலை குடித்தா கூட யாருக்காவது என்ன வந்துடும், அந்த தீமையான எண்ணம் வந்துடும். அதனால் அந்த மாடு கூட வேணாம், எரிச்சு போடு. கர்த்தர் சொன்னார்னா எரிச்சு தான் போடணும், எரிச்சு போடு. பாபிலோனு சால்வை உன் கண்ணுக்கு அழகாக இருந்தது. யோசேப்பு உனக்கு முன்னால் இருந்தவங்க இல்லையா, அவங்கள குறித்தெல்லாம் எழுதி வச்சுருக்குது இல்லையா, அந்த வம்சத்தில் தானே நீங்கள்லாம் பிறந்து வந்திருக்கீங்க. உன் முற்பிதாவாகி அந்த யோசேப்பு தன்னை எப்படி காத்துக்கிட்டான் பார்த்தியா? அவனை போல கீழ்ப்படிய தெரியலையே உனக்கு. நான் சொன்ன வார்த்தையை அப்படியே கீழ்ப்படிஞ்சான். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை மனுஷனை அழிச்சு போட்டுடும். உன் கண் பார்த்தது பார்த்தியா, உன் சரீரம் அது விரும்பினது, உன் மூளை அதை வேணும்னுட்டு விரும்பிச்சு. அதனால் உனக்கு அழிவு, உன் சந்ததிக்கே அழிவு. சந்ததியே இல்லாதபடிக்கு கர்த்தர் அழிச்சு போட்டார். சாபத்தீடானதை எடுக்காத.
உனக்குன்னு நான் எதை கொடுக்குறனோ அதை வச்சுட்டு வாழு. எனக்கு தெரியும் அதை வச்சுட்டு நீ வாழ்ந்துட முடியும். அலைஞ்சி தெரியாத. உனக்கு இன்னைக்கு தெரியலன்னாலும் ஒரு நாள் அது வெளியே வரும். அந்த வெளி வந்த போது, அந்த நியாய தீர்ப்பு நாளில் கட்டாயமாக வெளி வரும். வெளி வந்த போது நீ யாரோடெல்லாம் இச்சையில் உன்னுடைய இச்சையில் விழுந்து போனாயோ, ஸ்திரீயே புருஷனே, அதற்குரிய தண்டனை இருக்கும். இங்கே அக்னியில் கொளுத்தி எரிச்சு போட்டாங்க, அங்கே எரி நரகத்தில் எரிச்சு போடுவாங்க. என்றென்றைக்கும் அக்னி கடலாகிய எரி நரகத்தில் இருக்கணும். அது வேணாம் உனக்கு, அது வேண்டாம். கண்களின் இச்சை உனக்கு வேணாம், மாம்சத்தின் இச்சை உனக்கு வேண்டாம். உனக்கு நான் என்ன கொடுத்துருக்கனோ அதில் திருப்தி ஆயிரு. உனக்கு கொடுத்த மனைவியில் திருப்தி ஆயிரு. உனக்கு கொடுத்த கணவனில் எப்படி இரு, திருப்தி ஆயிரு. உன் மனசு சொல்லக்கூடாது, ஐயோ அவளை பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும், இவனை பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும். 80 வயசு 90 வயசு 100 வயசு ஆனாலும் கூட சொல்லுவாங்க, ஐயோ எங்கள் அப்பா பாருங்கள், எத்தனை பேர் எங்கள் அத்தை மகனு கேட்டான், எங்கள் மாமன் மகன் கேட்டான், இவன் அள்ளிட்டு போயிடுவேன்னா, அவன் தூக்கிட்டு போயிடுவேன்னா, இவன் கொள்ளை அடிச்சிடுவேன்னு சொன்னான். அங்கெல்லாம் போகாத. இந்த கன்றாவி மனுஷன் கையில் அகப்பட்டுக்கிட்டு நான் இப்படி இருக்கிறேன். எத்தனை அத்தை மகன் இருக்கான், அவனே பேரம்பேத்தி எடுத்து ஒருவேளை பூமியில் இருக்கானா இல்லையான்னு கூட தெரியாது. இன்றைக்கி வரைக்கும் அத்தை மகனும் மாமன் மகனும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவனும் எட்டி பார்த்தவனும் குனிஞ்சு பார்த்தவனும் படிக்கிற காலத்தில் இருந்தவனும் படிக்காத காலத்தில் இருந்தவனும் அவன் விரும்பினானோ இல்லையோ நீ மனசில் வச்சுருக்கிறவனும் நீ விரும்புகிறியோ இல்லையோ அவங்க மனசில் வச்சுருக்கிறவனும் இன்றைக்கி வரைக்கும் நினச்சிட்ருக்கிற. சாபத்தீடு உன்னை விட்டு நீங்களைன்னா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே முடியாது. நீ எதையெல்லாம் இழந்து போயிருக்கிறாயோ அதை திரும்பி உனக்கு கொடுக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா சாபத்தீடான ஸ்திரீயும் புருஷனையும் பொன்னையும் பொருளையும் அவனையும் இவனையும் உனக்கு அழிச்சு போடுறவனையும் மனசில் ஒரு நாளும் என்ன செய்யாத, வைக்காத. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாகிய அக்கினினால அழிச்சு போடு, அழிச்சு போடு. அத்தை மகன் உனக்கு நல்லதுன்னா அன்றைக்கே கொடுத்துருப்பாரே கர்த்தர். மாமா மகன் நல்லவன் தான், அவன் நான் வண்டியை வச்சு வண்டி இல்லாமல் நானே தூக்கிட்டு போயிடுவேன்னாலும் கூட அவன் தூக்கிட்டு போகிறதுக்கு விட்டுருப்பார்ல. கர்த்தர் பிரியமாக இருந்தால் செய்திருப்பார்ல. அவருக்கு தான் பிரியம் இல்லையே. அவர் தான் ஒருத்தர் குறித்து வச்சுருக்கிறாரு, நீ இங்கே தான்னுட்டு குறித்து வச்சுருக்கிறாருல்ல. அப்புறம் என்னத்துக்கு அதை நினச்சிட்டு உட்காந்துருக்குற? யாரும் இல்லாத போயிட்டாங்க உள்ளத்தில், கர்த்தர் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் நீ செய்துட்டுருக்க. உன் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரல. நான் இவ்வளோ ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவரே, நான் இவ்வளோ உபாசிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு இன்னும் இந்த நன்மை கிடைக்கல. ஏன்? உனக்கு வேண்டாததை உள்ளத்தில் வச்சுருக்கிறேன். நீ என்னைக்கு அதை எடுத்து எரிச்சு போட்டு எனக்கு எது சேவையோ அதை கொடுத்துருக்கீங்க. எனக்கு நீங்கள் சூஸ் பண்ணி கொடுத்த கணவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் ஆசீர்வாதம் இல்லாத இருந்தாலும் நீங்கள் ஆசீர்வதிங்க. எனக்கு நீர் தேர்ந்தெடுத்து கொடுத்த மனைவி இப்பொழுது ஆசீர்வாதமாக இல்லாத இருந்தாலும் நீங்கள் ஆசீர்வதிங்க. நீங்கள் கொடுத்தது தானே. அப்போ தீமையை செய்வாரா கர்த்தர்? மனுஷன் வேணால் தீமை செய்வான், அவனுக்கு தெரியாது, மனுஷனை பற்றி நிதானிக்க தெரியாது. மனுஷனுக்கு தீமை செய்யலாம். கர்த்தர் மனுஷனுக்கு தீமை செய்வாரா? செய்ய மாட்டார். அப்போ எனக்கு நான் ஜெபம் பண்ணுறேன், எனக்கு இன்னும் பதில் கிடைக்கலன்னா உன் உள்ளத்தில் என்ன வச்சுருக்கிற? பாபிலோனு சால்வையை வச்சுருக்கிறியா? பாபிலோனு சால்வை மாதிரி என் மகன், என் மகோ, என் பேரன், என் பேத்தி, என் புருஷன், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் சித்தி, போனவங்க வந்தவங்க, தாத்தா பாட்டி எல்லோரும் நினைவும் கட்டாயம் வரும். எங்கள் அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்க எல்லோரும் படித்த காலத்தில் யார் இருக்கிறாங்களோ அங்கே இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும், இவங்க இருந்தால் நல்லாயிருக்கும், இது வரைக்கும் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நீ வச்சிட்டு இருந்தியானா உன் ஜெபம் கேட்கப்பட மாட்டாது. நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். யோசுவா மாதிரி தரையில் விழுந்து கிடப்போம். விழுந்து தானே கிடந்தார், மண் அள்ளி தலையில் போட்டுக்கிட்டாருல்ல. ஏன் ஆண்டவரே கைவிட்டார் எங்களை, ஏன் ஆண்டவரே நீர் எங்களுக்கு பதில் கொடுக்கலன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா என்ன செய்யணும்? ஆகானுக்குள்ளே இருந்த அந்த இச்சை வேண்டாதவை உனக்குள்ளே இருந்து வெளியே எடுத்துரு. தேவன் கொடுக்காத ஐஸ்வர்யம் உனக்கு வந்துட போதா? தேவன் கொடுக்காதது, மீட்டு கொடுக்காதது உனக்கு வந்துடுமா? நீ அதையே சொல்லிட்டு இருந்தா அது கொண்டாந்து கொடுத்துருமா? கொடுக்காது இல்லை. கர்த்தருக்கு விரோதமான பாவம். உன் உள்ளத்தில் வேண்டாதது ஒன்று வச்சுக்கிட்டு நீ என்ன செய்கிற?
தேவன்கிட்ட கேட்டுட்ருக்கிறேன், தேவனே எனக்கு நன்மை செய்யுங்க, தேவனே என்னை விடுவீங்க, தேவனே எனக்கு காப்பாற்றுங்க. எத்தனை நாள் நான் கேட்பேன் ஆண்டவரை, எவ்வளோ நாள் உபாசிப்பேன். யோசுவா கூட உபாசித்தார், யோசுவா கூட ஜெபம் பண்ணார், யோசுவாவுக்கு கூட பதில் கிடச்சிது, எல்லாவற்றுக்கும் பதில் கிடச்சிது. ஒரு வேண்டாத கண் பார்வையினாலே வந்த ஒரு பொருள், பாபிலோனிய சால்வை. உன் உள்ளத்தில் யார் இருக்கா யோசித்து பாருன்னு கர்த்தர் கேட்குறாரு. என்னோட சேர்த்து தான். எதை நினச்சிட்ருக்கிற? எது இருந்தால் நல்லா இருக்கும்னு நீ நினைக்கிற? தேவன் இல்லாமல் உனக்கு எது இருந்தாலும் நீ வாழ மாட்ட. தேவன் இல்லாமல் உன் கையில் எது இருந்தாலும் நீ என்ன செய்ய மாட்ட? வாழ மாட்ட. தேவன் இருந்தால் அவர் உன்னை வாழ்கிறதற்கு தேவையானது எல்லாவற்றையும் உனக்கு கொடுப்பார். தேவன் மட்டும் உனக்குள்ளே இருப்பாரானால் நீ வாழ்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் உனக்கு கொடுப்பார், உன்னை மறக்க மாட்டார். ஒரு பாபிலோனிய சால்வை உன் உயிரை காப்பாற்றாது. அங்கே 200 சேக்கல் நிறைய உள்ள ஒரு வெள்ளி பாலம் அப்படியே பல பல பலான்னு இருக்குதான், இவ்வளோ பெரிய வெள்ளி. இன்னும் அதில் தங்க நகை, வெள்ளி நகைகள் செய்யப்படாத, பாத்திரம் செய்யப்படாத, உருக்கப்படாத ஒரு வெள்ளி பாலம் 200 சேக்கல். ஐயோ, இதை எப்படி நான் விட்டுருவேன்? ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார்? வெள்ளியும் பொண்ணும், அப்படியே சொல்லுங்கள் என்னெல்லாம் கர்த்தருடைய பங்கில் வரணும். வெள்ளி, பொண்ணு, பித்தளை, வெண்கலம், செம்பு, இரும்பு, இதனால் செய்யப்பட்டது எல்லாம் எங்கே போகணும்? கர்த்தருடைய சமூகத்தில் போகணும். அவருக்கு தானே போகணும். கர்த்தர்கிட்ட கொடுக்க வேண்டியதை நீ எடுத்து வச்சுக்கிட்டியே எப்படி? பாபிலோனிய சால்வையை கர்த்தர் கேட்கல. அது உன்னை அழிச்சிடும், அதை எடுக்காத, எரிச்சு போட்டுடு. உன்னை அழிக்கிறத எரிச்சு போட்டுரு. கர்த்தருக்கு உரியதை கர்த்தருக்கு கொடுக்காம நீ திருடி வச்சுக்காத. அவ்வளோ பெரிய வெள்ளிப்பாலம் அது தேவனுக்கிட்ட வரணும். 50 சேக்கல் நிறையுள்ள பொன் பாலம் இன்னும் ஒருக்காத அப்படியே தகன்னு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, இதை கொண்டு போய் எப்படி ஏசாமிகிட்ட கொடுப்பேன்னு. நீ ஏசாமிகிட்ட கொடுத்துட்டு இருந்தியானா உன் உயிரும், உன் மனைவி உயிரும், உன் பிள்ளைகளுடைய உயிரும், உன் ஆடு மாடுகளும், உன் சம்பத்தும், உன் கூடாரமும் வாழ்ந்திருந்திருக்கும். இன்னைக்கு வரைக்கும் அவனுடைய சந்ததி எப்படியோ வந்துட்டே இருந்திருக்கும். இது வரைக்கும் சந்ததி அழிஞ்சு போச்சுல்ல. ஆகான் அதோடு முடிஞ்சிட்டான்ல. ஆகானுடைய பிள்ளைங்களும் சந்ததிகளும் அழிஞ்சு போயிட்டான்ல. கர்த்தர் சொல்கிறாரு, உன் விண்ணப்பத்தை கேட்கணும். நானுன்னா உனக்கு நான் பதில் கொடுக்கணுன்னா உன்னை முதல்ல ஆராய்ஞ்சு பாரு. உன்னுடைய உள்ளத்தில் என்ன வச்சிட்ருக்கிறேன்? பெருமையா, எண்ணமா? கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்டதை கொடுத்துட்டாரு, இப்படிப்பட்ட வீட்டை கொடுத்துட்டாரு, இப்படிப்பட்ட கணவனை கொடுத்துட்டாரு, இப்படிப்பட்ட மனைவியை கொடுத்துட்டார், இப்படிப்பட்ட பிள்ளைகளை கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி பிள்ளைகளை கொடுத்துட்டாங்க, இப்படிப்பட்ட பேர பிள்ளைகளை கொடுத்துட்டாங்க, அப்படிப்பட்ட சந்ததிகளை கொடுத்துட்டாங்க, எனக்கு இப்படி தான் செய்துட்டாருன்னு நிந்திக்காத. யாரை நிந்திக்காத? கர்த்தரை நிந்திக்காத. உனக்கு ஏது தேவையோ அதை தான் கரெக்டாக கொடுத்துருக்காரு. உனக்கு எது தேவையோ அதை தான் தப்பு இல்லாதபடிக்கு அப்பட்ட பரிசுத்தத்தில் கொடுத்துருக்கிறாரு. சொல்லாமா? கர்த்தராகிய தேவன் என் வாழ்வில் எது தேவையோ அந்த பரிசுத்தத்துக்கு ஏற்றதை நான் வாழ்ந்திருக்கும்படிக்கும் சரியானதை எனக்கு கொடுத்துருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதை நான் பெற்றுக்கொண்டு ஜீவகாலம் முழுவதும் கர்த்தருக்கு மகிமையாக வாழ்வேன். இயேசு கிறிஸ்துவே எனக்கு உதவி செய்வீராக. என் ஜீவகாலம் முழுவதும் எனக்கு உதவி செய்து காத்து ரட்சிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாதம் பணிந்து தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சொன்னீங்களா சத்தமா? நம்ம எல்லாம் சொன்னோமா? சொல்லிட்டோம்ல? சொன்னாங்க. ஏசாமி கேட்டார். எல்லாரும் சொன்னதையும் ஏசாமி கேட்டார். இதை திரும்பி சொன்னதை திருப்பி கொண்டு வந்துடக்கூடாது.
நம்ம எதெல்லாம் எங்கள் உள்ளத்துலேருந்து போயிடணும் ஆண்டவரேன்னு கேட்டோமோ அதையெல்லாம் போயிடுச்சு. பாபிலோனிய சால்வை மாதிரி கண்ணின் இச்சை, அந்த கண்ணின் இச்சைக்கு தான் சொன்னார், இவ்வளோ நீளம் சொன்னார் இல்லை, சொன்னார் இல்லை. அவன் இருந்தான், இவன் இருந்தான், அவன் பார்த்தான், இவன் பார்த்தான், 900 பேர் இருந்தான், இந்த பிள்ளைங்க எப்படி இருந்தது, அந்த பிள்ளை எப்படி இருந்தது, இது எப்படி இருந்தது இன்னும் சொல்கிற கண்ணின் இச்சை, மாம்சத்தின் இச்சை உனக்குள்ளே இருந்து வேரோட என்ன செய்யணும்? செத்து போகணும். அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே என்ன ஆகணும்? செத்து அழிஞ்சு போகணும். திரும்பி அதை பற்றி யோசிக்கக்கூடாது. அதை யோசித்தா அது பெருமை, பாவம். பெருமையும் பாவமும். அதனால் நம்ம பிழைக்க முடியாது. கர்த்தர் சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுப்போம். நான் விழுந்து கிடந்து ஜெபிக்கிறேன், உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன், வருஷம் கணக்கில் ஜெபிக்கிறேன், தரையில் விழுந்து மண்ணை அள்ளி என் தலை மேலே போட்டுக்கிட்டு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் வாக்கு கொடுத்தீங்களே, என்ன வாக்கு கொடுத்தீங்க? உயிருள்ள காலமெல்லாம் உனக்கு எதிராக நிற்கிறவன் யாரோ இருக்க மாட்டான் சொன்னீங்களே, இது ஏன் இந்த நிலைமை? இந்த நிலைமை வந்ததுக்கு உனக்குள்ள சாபம், நீ சாபமானாய். உனக்குள்ளே இருக்கிற சாபம் என்ன சாபம்? உன் கோத்திரத்தில் இருக்கிறவன் செய்த சாபம் எல்லாருக்குள்ளும் உனக்குள்ளவும் கடந்து வந்து நீ சாபமானாய். சாபம், நீ சாபமாய் மாறிப்போன போது நான் கொடுத்த ஆசீர்வாதத்தில் உனக்கு எதிராக நிற்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு சொன்னது பலிக்குமா? சொன்னவர் நான் தானே. நானே இல்லைன்னா உனக்கு எப்படி பலிக்கும்? பலிக்குமா? பலிக்காது. உன் மண்டையிலிருந்து, உன் மூளையிலிருந்து, உன் சிந்தனையிலிருந்து, உன் கண்களிலிருந்து, உன்னுடைய வாயிலிருந்து, வார்த்தையிலிருந்து, கரங்களிலிருந்து, சரீரத்தின் அவயவங்களிலிருந்து முற்றிலுமாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அழிந்து நாசமாக என்று சொல்லி என்றைக்கு அதை விட்டு விலகுவோமோ அன்றைக்கு கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? பதில் கொடுக்க ஆரம்பிப்பார். அன்றைக்கு செய்வார். தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுத்துடணும். வெள்ளியும் பொண்ணும் யாருடையது? சகல உலோகங்களும் யாருடையது? அதை திருடி நான் எடுத்து வச்சுக்கலாம் என் ஐஸ்வர்யத்துக்கு, என் ஆசீர்வாதத்துக்கு, என் குடும்பத்துக்கு. ஆகான் அதுக்கு தானே எடுத்து வச்சுருப்பான். அவனுக்கு, அவன் மனைவிக்கு, அவன் பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் நிறைய பேர் இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு தானே. இல்லை அவன் வச்சுருக்கிற மாடு ஆடுக்கெல்லாம் நகை செய்து போடலான்னு எடுத்தானா? மாடுக்கா போடுவான்? ஆடுகளுக்கு போட்டு வைப்பானா? எப்படி இருக்குன்னு? யாருக்கு தான் போடுவான்? அவனுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கு தான் போடுவான். உன் மனைவிக்கும் பிள்ளைக்கும் போட்டு உடுத்து வைக்கிறதுக்கு என்ன கேளுடா, நான் தரேன். என் பொருளை திருடிக்காத, என்னுடையது என்னுடையது. நீ உன் கையினால் உழைத்து சம்பாதிக்கிறதுக்கும் உனக்கு நான் கிருபை தருவேன். அது உன்னை சேரும். உனக்கு உரியது அல்லாததை எனக்குரியதை எடுத்து நான் எப்படி விரும்புகிறேனோ அப்படி தான் நீ என்ன பண்ணணும்? செய்யணும். அதை உனக்கு பிரியமானபடி நீ செய்வாயானா நான் இருக்க மாட்டேன். சாபத்தேடு, நீ சாபமாக இருப்ப. நீ அதை செய்கிற வரைக்கும் நீ சாபம். உன்னையும் நீ எடுத்துருக்கிற பொருள்களையும் நான் என்ன பண்ணணும்? அழிச்சு போடணும். அழிச்சு போட்டாங்களா? எரிச்சிட்டாங்களா? இனிமே தான் அவங்களுக்கு ஜெயம். ஆயிப்பட்டினத்துக்கு விரோதமாக போனாங்கன்னா இனிமே தான் ஜெயம். கர்த்தர் யுத்தத்தை நடத்தி அந்த பட்டணத்தை சுதந்திரிக்க செய்தாராம். ஆகையினால நான் இப்படி இவ்வளோ காலமாக ஜெபம் பண்ணுறேன், இப்படி தரையில் விழுந்து கிடக்கிறேன். ஆண்டவரே என்னைக்கு செய்வீங்க, என்னைக்கு செய்வீங்கன்னு பக்கத்தில் இருக்கிறவங்கள கேட்கக்கூடாது. யார் இருக்கா நமக்கு பக்கத்தில்? இங்கே இப்படி திரும்பி அங்கிளை கேட்கக்கூடாது. அந்த பக்கம் திரும்பி சபைக்கு வரவங்கள கேட்கக்கூடாது. யார் தான் கேட்கணும்? கர்த்தரை கேட்கணும். கர்த்தரை கேட்க மறந்துட்டா மனுஷரை கேட்டுட்டு இருந்தோன்னா நடக்கவே நடக்காது. கர்த்தரை நோக்கி கேட்கணும். என் தப்பிதங்களை மன்னியும், என்னுடைய ஆசைகள், அபிலாட்சைகள், கண்களின் இச்சை, சரீரத்தின் இச்சை, மனம் சொல்லுகிறபடியெல்லாம் நடந்த காரியம், செய்யும்படிக்கு சொன்ன சாத்தானுடைய தூண்டுதலின் காரியம் சகலவற்றினாலும் என்னை அழித்து கொண்ட ஆண்டவரே, என்னை சமர்ப்பிக்கிறேன், என்னை மன்னிங்க, என்னை மன்னித்து எனக்கு பதில் கொடுங்க. என் வேண்டுதலை கேட்டு, என் விண்ணப்பத்தை கேட்டு
அனுக்கிரகம் செய்து என்னை தூக்கி எடுத்து நிறுத்தி பழையபடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு என்னையும் என் ஜனத்தையும் என் கோத்திரத்தையும் இஸ்ரவேல் ஜனத்தை கோத்திரத்தை சொன்னது போல் என்னையும் என் ஜனத்தையும் என் குடும்பத்தையும் என் சபையும் என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய அத்தனை பேரையும் குடும்பத்தையும் என்ன செய்யணும்? காப்பாற்றணும். அதுதான் உங்கள் நாமத்துக்கு மகிமை. உங்கள் மகத்தான நாமத்துக்கு சொல்லுங்கள். உங்கள் மகத்தான நாமத்துக்கு சொல்லு. வாய் திறந்து என் சத்தம் கேட்கணும். உம்முடைய மகத்தான நாமத்துக்கு எங்களை விடுவித்து பாதுகாத்து நிலை நிறுத்துவீராக. உம்முடைய மகத்தான நாமம் என்னாலும் என் குடும்பத்தாலும் என் வம்சத்தாலும் ஆவிக்குரிய பிள்ளைகளாலும் ஆவிக்குரிய பிள்ளைகளின் சபையினாலும் மகத்துவம் அடைவதாக. அந்த கிருபையை எனக்கும் எங்களுக்கும் தந்தருளுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாதம் பணிந்து தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த கிருபையை எங்களுக்கு செய்வீராக. வீணும் வினர்த்தமாக நீர் எங்களிடத்தில் பேசுவதில்லை ஆண்டவரே. எங்களிடத்தில் என்ன விரும்புகிறீர், எங்களிடத்தில் எதை விரும்பாமல் இருக்கிறீர், அதை எங்களுக்கு சொல்லி கொடுத்தீர் ஆண்டவரே. நாங்கள் சுட்டெரித்து போடுற நாள் எங்களுக்கு நற்சீரின் நாள். எங்களுக்கு நற்சீரை எழுந்து போன சகல சீரையும் திரும்ப கொடுக்குற நாள். நீர் சொன்னீர் ஆண்டவரே, எங்கள் கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை இன்னமும் ஆண்டவரே பழையவைகளை நினைத்து கொண்டு இருதயத்தில் தேவனை வைத்து பூஜிக்கிறதுக்கு பதிலாக பர ஸ்திரீகளையும் பர புருஷர்களையும் பர வாழ்க்கையும் பர மனுஷர்களையும் பிள்ளைகளையும் மருமக்களையும் பேரப்பிள்ளைகளையும் சந்ததிகளையும் சந்தானங்களையும் ஆண்டவரே துராலோசனை கொடுக்குற சாத்தானும் அவன் சேனைகளும் அவனுடைய நட்புரிமைகளும் சகலவற்றையும் வைத்து பூஜித்து கொண்டு இருப்போமானால் அழிந்து போவோம் சுவாமி. அழிந்து போகாதபடிக்கு எங்கள் விண்ணப்பங்கள் உம்முடைய சமூகத்துக்கு வராதபடிக்கு தடையாக இருக்கிற இந்த காரியங்கள் எங்கள் உள்ளத்தில் இருக்கிற அந்த பாபிலோனிய சால்வை என்கிற மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, பால் உணர்வுகளின் இச்சை, அவயவங்களின் இச்சை, சிந்தனையின் இச்சை, எதையெல்லாம் செய்யாதேன்னு சொன்னீரோ அதையெல்லாம் செய்த இச்சைகள் ஆண்டவரே சகலமாக அழிவதாக. சகல இச்சைகளும் அழிந்து போவதாக. சர்வ வல்லமுள்ள தேவனை அழிவதாக. எவைகள் எங்களை அழிக்கிறதோ அது எங்களை விட்டு அழிந்து போவதாக. அப்பா பிதாவே, கர்த்தருக்கென்று உரியதை பொன்னையும் வெளியும் நாங்கள் திருடி கொள்ளாதபடிக்கு எங்களுக்கு வேண்டியதை மட்டும் நாங்கள் உங்களை கேட்டால் கொடுப்போம்னு சொன்னீர் ஆண்டவரே. உமக்குரியது நீர் எங்களுக்கு கொடுக்குற பலனாலும் சாதுரியத்தினாலும் சம்பாத்தியத்தினாலும் அறிவினாலும் ஞானத்தினாலும் நாங்கள் சம்பாதிக்கக்கூடியவை எங்களுடையது. அதில் 10ல் 1 பங்கு உம்முடையது. சர்வ வல்லமுள்ள தேவனே, எவைகள் தேவனிடத்திலிருந்து கொள்ளையாக எவைகள் ஆண்டவரே தேவனிடத்திலிருந்து வருகிறதோ அவைகள் தேவனுக்குரியது. அதை தேவனுக்கு கொடுத்து அப்பா பிதாவே எங்களை வாழ வைத்தருளும் என்று கேட்கும் பொழுது நீர் எங்களை வாழ வைக்க அனுதினமும் போஷிக்கிறவராக கைவிடாமல் காத்து கொள்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை அப்படியே உம்முடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். பொறுப்பெடுத்து வாழ வைத்தரலாம் ஆண்டவரே. பொறுப்பெடுத்துக்கொள்ளும். உம்மை தவிர எங்களுக்கு யாரும் இல்லை சுவாமி. வாழ வைப்பீராக. எங்களை காத்துக்கொள்ளும். மீட்டெடுத்துரும். உங்கள் மகத்தான நாமத்துக்கு எங்களை நீர் மீட்டெடுக்காவிட்டால் என்ன செய்வீங்க ஆண்டவரே? உங்கள் நாமம் மகிமைப்பட்டு கொண்டு இருந்ததே, மகா மகிமைப்பட்டு கொண்டு இருந்ததே. இந்த இடத்துல உம்முடைய நாமம் ஆண்டவரே மகிமை குலைச்சல் ஆயிற்றே. திரும்பமாக நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்கு, மகா மகிமைப்படுத்துகிறதற்கு, மகத்துவப்படுத்துகிறதற்கு எங்களை தூக்கி எடுத்துகிறோம். எங்களை மன்னியும், எங்களை தூக்கி இடம். நாங்கள் வேண்டிக் கொண்டதும் விரும்புகிறதற்கு மிக அதிகமானதை செய்தரலாம். குறைவில்லாமல் காத்துக்கொள்ளும். பிள்ளைகள் எவரிடத்திலிருந்து எவைகளையெல்லாம் பெற்றோம் அதை திரும்ப கொடுக்கும்படி கிருபை செய்யும். நாங்கள் குறைவில்லாமல் கர்த்தருடைய கரத்தினாலே போஷிக்கப்பட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ கிருபை செய்யுங்க. உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் சுவாமி. பொறுப்பெடுத்துக்கொள்ளும். நன்மை செய்யும். கைவிடாதிரும். இந்த எல்லா விண்ணப்பங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
பாதம் பணிந்து தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதவன். ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all.